ஒரு கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 days கிளாஸஸ் இருக்கும். இந்த 10 days கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 4 days வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். அடுத்த ஒரு 5 to 6 days வந்து டெக்னிக்கல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. லாஸ்ட் 1 day வந்து தீபக் சாரோட ரிவ்யூ செஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த செஷன் எல்லாமே எந்தெந்த டைமிங்ல இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னும் போது ஃபண்டமெண்டல்ஸ் என்ன கவர் பண்றோம் அப்படின்னா, பேசிக்கா ஃபண்டமெண்டல் ரொம்ப டெப்தா போறது இல்லை. ஃபண்டமெண்டல்ல டெக்னிக்கலுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா டேரக்டா வந்து நம்ம இன்வால்வ் ஆக முடியாது இல்லையா, என்னன்னு தெரியாமலே நம்ம டேரக்டா போய் ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ் என்னலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ அது போக இந்த செக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தனியாக டெலகிராம் குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் டெலகிராம் குரூப் இருக்கு. ஸோ அதுல ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த எல்லா ட்ரெயினர்ஸும் அந்த குரூப்ல இருப்பாங்க. நீங்க எதுவும் டவுட்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அந்த டவுட்ஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. எது சார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த சார்ட்ஸ்ல இருக்க டவுட்ஸ் இதெல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. இல்ல எனக்கு இது போக வந்து எனக்கு கிளாஸஸ் வந்து இன்னொரு டைம் வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்காது. டைரக்டா வந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்ல இப்போதைக்கு நமக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ்ல நீங்க எப்போ வேணாலும் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ லைஃப் டைம் சப்போர்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்க டைரக்டா வந்து கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது போக நான் வந்து ட்ரேட் பண்ண போறேன். ஸோ ட்ரேட் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வாட்ச் பண்ண தெரியல, ஸோ எந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றதுன்னு தெரியல, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து நம்மள்ட்ட ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஜீபுல் அப்படின்னு சொல்லி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இந்தியன் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 50K மேல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 50K மேல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபாரெக்ஸ் பண்றீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு 2 monthsல வந்து இன்னொரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பண்ணுவாங்க. ஓகேங்களா சார். இது வந்து ஜஸ்ட் ட்ரேடிங்கான ப்ரொசீஜர். நீங்க ஜாயின் பண்ணும் போதே இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ. ஸோ சார் கேமரா தேவையில்லைங்க. கேமரா நான் ஆஃப் பண்ணி சொல்லுங்க சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார். ஜஸ்ட் அப்போ இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம் சார். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாராவது இருக்கீங்களா? இப்போ ஒரு 1 year 2 year நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஸோ ட்ரேடே இது வரைக்கும் பண்ணது இல்லை, ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஸோ ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க சார். Hi, this is Muthuwari. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா. பண்ணதே இல்லை. மேபி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். பேஸ்ட் ஆன் சம் ஒரு நல்ல கம்பெனி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்றதுக்கு, அதை லேர்ன் பண்ணிட்டு பண்ணலான்றதுக்காக ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே வெல்கம். ஐயோ எஸ் சார். ஓகே. ம். ஹலோ. ஹலோ சொல்லுங்க. சார், என்னோட நேம் அனிதா. நான் ஈக்விட்டில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் ட்ரேடிங்னா இன்னும் போனதில்லை, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ ஒன்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் ட்ரேடிங்ல பண்ணலாம் அப்படின்னு. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஹாய் சார். நான் ஜெயபிரகாஷ். எனக்கு நான் ஆக்சுவலா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைஸ் யோசிச்சது இல்லை. பட் கமாடிட்டிஸ் அப்புறம் இன்ட்ராடே அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ப்ரொஃபஷனலா இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் ப்ரொஃபஷனல் வே
இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சூப்பர் சார், பண்ணலாம் சார், கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ சார், நான் சதீஷ். ஹாய் சார். குட் மார்னிங். நான் வந்து கிரிப்டோ, இந்த ஷேர் மார்க்கெட் அவ்வளவா பண்ணதில்லை. கிரிப்டோல ஒரு 1 இயரா பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சு ரிஸ்க் எடுத்தது வந்து கொஞ்சம் அவ்வளவா நல்லா போல. ஸோ 1 இயர் முன்னாடியே கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன், முடியல. பட் இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ல இருந்து படிச்சுட்டு திரும்ப இன்வெஸ்ட் பண்றதுக்காக கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். வெல்கம் சார், கண்டிப்பா நடக்கும், நல்லா பண்ணலாம். ஓகே சார், வேற ஏதாவது பேசுங்க சார். Hi everyone, நான் மோகன் தாஸ். ஸோ ட்ரேடிங் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லா, அரௌண்ட் 6 months பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் லாஸஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ பிக் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா ஃபண்டமெண்டல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கு. ஓகே, வெல்கம் சார். ஓகே சார், என்னன்னா நீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ப்ரொஃபஷனல் ஆகணும், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பட் ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படின்றது வேணும். ஓகேங்களா? இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நான் ஒரு ஓவர்வியூ சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன தெரிஞ்சுக்க போறோம்ன்றது தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஃபுல்லா நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஸோ இன்னைக்கு மோட்டிவ் என்ன, இன்னைக்கு கிளாஸோட மோட்டிவ் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், இப்போ வந்து 3 டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ்ல என்ன நடக்குதுன்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். டீப்பா எதுவுமே தெரிஞ்சுக்க போறதுல பேசிக்கா அங்க என்ன பண்றாங்க அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸ் அப்படின்ற ஒரு சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுல வந்து என்னெல்லாம் பண்ணுவோம், 10 days வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க எப்போ வேணாலும் டேரக்டா வந்து கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம். ஸோ இது மாதிரி மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத மட்டும் தான் பார்க்க போறோம். எதையுமே டீப்பா பார்க்க போறது இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட்ல நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணா மட்டுமே போதும். மார்க்கெட் மேல வருதா கீழே வருதான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்லை. ஆனா எல்லாமே தெரிஞ்சுட்டு உள்ள வரதை விட ஏதாவது ஒரு பேசிக்கா அதுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா எனக்கு எப்படி ப்ராஃபிட் வருதுன்ற ஒரு பேசிக் ஐடியா எனக்கு இருக்கும். நான் அதுல ஃபர்தரா வந்து அனலைஸ் பண்றதுக்கு இல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுட்டுனா ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்து படிக்கிறதுக்கோ ஏதாவது சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு கூட ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் பிக் மோட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றதுல 3 விஷயத்த பார்க்க போறோம். ஈக்விட்டி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்றது வந்து என்ன அப்படின்னா ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னா 2 years 3 years அப்படின்றது மினிமம் வந்து அவங்க வெயிட்டிங் டைமே வந்து 2 years இருக்கும், 5 years இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு. நம்மளோட லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 to 4 months தான். ஓகேங்களா? ஸோ மந்த்ஸ்க்குள்ள அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குது, அந்த மூவ்மெண்ட்ல நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரேன். ஸோ இதுதான் ட்ரேடர். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கு, நம்மள்ட்ட லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா ட்ரேடிங் பேஸ் பண்ணி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா 3 to 4 months தான் அதிகபட்சம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஞாபகம் வருது என்னது? ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம் சென்செக்ஸ். ஓகே, வேற ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ், ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வேற எல்ஐசி, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஃபண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம பாக்குறது வந்து ஷேர் மார்க்கெட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல 3 இது இருக்கு. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொன்னேன், கரெக்டுங்களா? ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா கம்பெனி பேஸ் பண்ணதான் ஈக்விட்டி மார்க்கெட், கரெக்டா? ஸோ இதுக்கான டவுட் இருக்காது? ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னா கம்பெனி பேஸ் பண்ண ட்ரேடிங் மெத்தட் தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி பேஸ் பண்ண ட்ரேடிங் மெத்தடை ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு கம்பெனி எதுக்காக மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கம்பெனியா வரணும்? பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்டு கொண்டு வரதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, பப்ளிக்ல இருந்து ஃபண்டு கொண்டு வரதுக்கு. ஸோ பண்ணா ஃபண்ட் அப்படின்றது அவங்களோட எய்ம். கரெக்டா? சரி, ஓகே. ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்கு பீப்புள்கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்றது மட்டும்தான் வழியா, இல்ல வேற மெத்தட்ஸ் இருக்கா? ஹலோ, லோன் வாங்கலாம் பேங்க் கிட்ட இருந்து, பார்ட்னர் சேர்த்துட்டு பேங்க். பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸா பண்ணலாம். ஆமா. So, அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க? ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, ஃபண்டுக்காக வராங்க. இருக்கு. இப்போ ஃபண்ட் அப்படின்னும் போது எதுக்காக இந்த விஷயங்கள் இருக்கும்? பேங்கிங் போனாலே காசு கிடைச்சிடும். பேங்கிங்னு நம்ம பேசுற பேங்கிங் கிடையாது. அதாவது என்னன்னா 10 லட்ச ரூபாய் கேட்டா 10 லட்ச ரூபாய்க்கு அசல் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த பேங்கிங் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருக்கு. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சவுண்ட் பிரேக் ஆகி சார். மத்தவங்களுக்கு கரெக்டா இருக்குதா? எங்களுக்கு கரெக்டா இருக்கு. இல்ல சார், எனக்கும் பிரேக் ஆகி தான் இருக்கு சார். பிரேக் ஆகுதா? வேற யாருக்கா அந்த ப்ராப்ளம் இருக்கு சார்? சரிங்க, எங்க கிளியரா இருக்கு. உங்க நெட்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார். சார், ஒரு சின்ன ரெக்யூஸ், இந்த நேம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நேம்ல வந்து கொஞ்சம் நேம் மட்டும் மாத்திக்கிறீங்களா? அப்போ உங்க யூசர் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்கல்ல, இது ஜஸ்ட் உங்க நேம் மட்டும் மாத்திக்கலாம். ஏன்னா அட்டண்டன்ஸ் போடுறது கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதுக்காக மேபி நீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிருந்தா, யாராவது மிஸ் பண்ணா கூட இதை வச்சுதான் நாங்க நோட் பண்ண முடியும். ஸோ நேம் மட்டும் சேஞ்ச். நேம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியுங்களா? நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், என்னால எங்கன்னு டெஸ்ட் பண்ண முடியல. ஓகே சார். இங்க லெஃப்ட்ல எடிட் யுவர் இன்ஃபோ இருக்கு, அந்த மெனு பட்டன் மாதிரி. மொபைல்னா ஓகே. நல்லது இல்லையா? ரைட் கிளிக் பண்ணீங்களா? இதை கிளிக் பண்ணாலே அந்த எடிட் இருக்கிற எடிட் நேம் அது பண்ணீங்களா? எடிட். சரி, ஓகே சார். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவர் யாராவது பெரிய பணக்காரங்க இருக்காங்க சார், இல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் யாரையோ நமக்கு தெரியும். ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காரு. ஸோ என்கிட்ட நல்ல பிளான் இருக்கு அப்படின்னா என்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கான பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா தானே இருக்காங்க. ஸோ என்கிட்ட நல்ல பிளான் இருக்கும். கரெக்டா என்னோட பிளான் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்? பணம்ன்றது எனக்கு வெளியே கிடைக்குது. எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க? உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது, இது ரீஃபண்ட் பண்ண வேண்டாம். சரி, இப்படி வச்சுப்போமே. நான் ட்ரேட் அச்சீவ்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு 10 இயர்ஸா வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் சார், ஒரு 10 கோடி ரூபா இருந்துச்சுன்னா ட்ரேட் அச்சீவ்ஸ் நம்ம வேற லெவல் எடுத்துட்டு போகலாம். ஸோ அதுல இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு ஷேர்ஸ் உங்களுக்கு நான் தாரேன்னு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க என்கிட்ட 10 crore கொடுத்துட்டீங்க. சரிங்களா? நீங்க எதை பேஸ் பண்ணி எனக்கு கொடுத்தீங்க? நல்ல பிளான், ப்ராஃபிட். ஓகேங்களா? மேபி லாஸ் ஆயிருச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்க முடியுமா? அப்புறம் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்? ஒரு இன்வெஸ்டர் பிடிச்சாலே போதுமே. சரி, ஓகே சார், நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எதுக்காக பேங்கிங் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கம்பெனி யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட் என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜஸும் இருக்கு ஒரு கம்பெனி வராது. ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேங்கிங்கா இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ ஒரு பேங்கிங் எடுத்துப்போமே. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போறோம்னா அவங்களுக்கு ஒரு சர்டன் லிமிட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒரு பிளானுக்கு இவ்வளவு ஃபண்ட் கொடுக்குறோம்னா எதுக்காக கொடுக்குறோன்றது இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆஃபீஸ் போடணும் சார், அந்த ஆஃபீஸுக்கு 10 lakh தேவைப்படுது அப்படின்னா
எதுக்கு சார் 10 lakh 8 lakh பண்ண முடியுமான்னு பாருங்க, இதுல ஏதாவது குறைக்க முடியுமான்னு பாருங்க, அமௌண்ட் அதை குறைக்க முடியுமான்னு பாருங்க, இந்த சார்ஜஸ் குறைக்க முடியுமான்னு பாருங்க, எதுக்கு இத்தனை பேரை வேலைக்கு வச்சிருக்கீங்க, 20 பேரை ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்க, 10 பேரை வேலைக்கு வச்சா போதாதா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பிளான், இப்போ நான் ஒரு பிளான் சொல்றேன், அந்த பிளான்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக சில விஷயங்கள் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். கரெக்டா? சரி, ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போறேன். இப்போ இன்வெஸ்டர் நல்ல கம்பெனி நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்ப அந்த இன்வெஸ்டர் என்ன சொல்லுவாரு, 14,000 நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்க 25 வாங்குங்க, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஹலோ, அப்படி ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, இல்ல நீங்க அப்படிலாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டா? அவர் இன்வெஸ்டர் மேபி லாஸ்ட்ல போச்சு அப்படின்னா அவர் ஒரு ஐடியா கொடுத்தாருன்னா அந்த ஐடியாவை நம்ம தட்டி கழிக்க முடியாது. கரெக்டா? ஸோ அப்ப என்னன்னா, நான் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் என் பேங்கிங்கோ இல்லைன்னா வந்து ஒரு இன்வெஸ்டர்ட்டையோ போயிட்டேன். பட் என்னன்னா, என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பதிலா நான் பணத்தை எப்படி சேவ் பண்றதுல மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் தவிர என்னோட பிளான்ஸை யோசிக்கவே முடியாது. ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாமே மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதாவது என்னன்னா, அதோட பிசினஸ் பத்தி தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நான் அட்வைஸ் கேட்க போறேன். அதுக்கடுத்து பணம் அப்படின்றது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்க சான்ஸே இல்லை. ஓகேங்களா? என்னோட கம்பெனியோட டிமாண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, என்னோட வேல்யூ அதிகமாக போகுது. ஸோ அதை வச்சு நான் திரும்பவும் கூட நான் பணம் வெளியே வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வேலை செய்யறதுக்கு பணம் அப்படின்றது தடையா இருக்கக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யறதுக்கு பணம் ஒரு தடையா இருக்காது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் வந்து இதுக்குள்ள வராங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கும் பணத்துக்காக. பட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும், அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும். பேங்கிங்ல நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர நம்மளோட பிளானை நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. ஓகேவா? கிளியரா? சரி, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? டைரக்டா ஓகே நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிடுவாங்களா? ஹலோ சார், கேக்குதா? ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு விருப்பப்படுறாங்க. ஓகே, இப்போ ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா ஓகே நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிடுவாங்களா உடனே? அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். பிஎஸ்சி என்எஸ்சி பிஎஸ்சி போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா என்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் படிக்கணும்னா நீட் எழுதணும், ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதான் அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியும். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படின்ற மெத்தட் மூலமா தான் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் பேஜ். ஓகேங்களா? பிரைமரி மார்க்கெட்ன்றது ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேவா? இதை பத்தி கேள்விப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஐபிஓ அப்படின்ற வேர்டை கேள்விப்படாம யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ ஐபிஓ அப்படின்ற ப்ராசஸ் மூலமா தான் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. சரி, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது ஐபிஓ மூலமா வராங்க. இந்த ஐபிஓ அப்படின்றது எத்தனை வகையான ப்ராசஸ் இருக்குன்னா ஒரு 3 டைப்பான ப்ராசஸ் இருக்கும். இந்த 3 டைப்பான ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனி டைரக்டா வந்து என்எஸ்சியோ பிஎஸ்சியோ கான்டாக்ட் பண்ணி என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ யாரை கான்டாக்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மூலமா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்னா இப்போ ரீசெண்டா கூட சூரியரை போற்றி படம்லாம் வந்துச்சு இல்லையா? அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போவாரு,
ஸோ வென்ச்சர் கேபிட்டல், ஸோ இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல, வென்ச்சர் கேபிட்டல் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேவா, அவங்களோட கான்செப்ட் என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு பிளான் கொடுத்தோம்னா அந்த பிளான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மூலமா செபில அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்ரோச் பண்ணணும். அவங்க அப்ரோச் பண்ணிட்டு அவங்களால ஃபண்டு கொடுக்க முடியும்னா கொடுப்பாங்க. இல்ல உங்களோட பிளான் நல்லா இருக்கு, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போனா நிறைய ஃபண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனியா நம்ம இருந்து அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செபில அப்ரூவல் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மூலமா செபில நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஓ எலிஜிபிலிட்டி. சும்மா தான் வந்து ஓகே நீங்களும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா கம்பெனியும் உள்ள வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய கிராஷ் ஆக சான்ஸ் இருக்கா. நிறைய கம்பெனிஸ் வந்து திடீர்னு நல்லா பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும், அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்டா, ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட பணம்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்குமா மார்க்கெட்ல? நம்பிக்கை இருக்க சான்ஸ் இல்லை. கரெக்டா, ஸோ அப்போ என்னன்னா எலிஜிபிலிட்டி சும்மா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியாது. ஸோ அதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் அந்த கம்பெனி 3 years ஃபைல் பண்ணிருக்கணும், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும் 3 years. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுல நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, அவ்வளோ டெப்தா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை, நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ஓனர் மேல வந்து இந்த ஃபண்ட் ரிலேட்டடா மோசடி பண்ணிட்டாங்கன்னு கேஸ் இருக்கக்கூடாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேல ஒரு 3 yearsக்குள்ள கேஸ் இருக்கக்கூடாது. 3 years இல்லைன்னா அந்த ஃபண்ட் சம்பந்தமான கேஸ் யார் மேலே இருக்கக்கூடாது. மற்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 3 yearsக்கு இருக்கவே கூடாது, லாஸ்ட் 3 yearsக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, ஆனா நமக்கு தேவை என்ன, என்னோட ஃபண்டு சேஃபா இருக்குமா, அதுக்கு நீங்க என்னெல்லாம் பாக்குறாங்க, ஒரு செபி என்னெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா 3 years ஐடி ஃபில் பண்ணிருக்கணும். அந்த 3 years ஐடி ஃபில் பண்ணிருக்கணும்ன்றது எப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கணும். சும்மா நானும் ஐடி ஃபில் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. 3 years ஐடி ஃபில் பண்ணதும் சக்சஸ்ஃபுல்லா தான் ஃபைல் பண்ணிருக்கணும். ஓகேவா, ஸோ இது போக பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்டோட அப்ரூவல் பேஸ்டா பிசினஸா இருக்கணும். இந்தியன் கவர்மெண்டோட அப்ரூவல் பிசினஸா இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்தா மட்டும்தான், அதாவது அவங்க சர்டிபிகேட் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கணும். அந்த பிசினஸ் சம்பந்தமான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கணும். அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு மினிமம் அசெட் இருக்கணும். அந்த அசெட் எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் 3 crore அசெட் இருக்கணும். 3 crore கூட அசெட் இல்லைன்னா அந்த கம்பெனி ஐபிஓ எல்லாம் அப்ளை பண்ணவே முடியாது. மினிமம் 3 crore அசெட் இருக்கணும். 3 crore அசெட் இருந்தாதான் அவங்க அப்ளை பண்ணவே முடியும். ஓகேவா, ஸோ இது பேசிக்கா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வர்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ ஐபிஓ ப்ராசஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சரி, ஒரு கம்பெனி ஓகே, இந்த கம்பெனி ஓகே செலக்ட் பண்ணியாச்சு, இந்த கம்பெனி ஓகே ஐபிஓ லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐபிஓ லான்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஸோ அப்போ என்ன வேணும், அந்த கம்பெனிக்கு ஷேர்ஸ் வேணும். கரெக்டா, ஒரு கம்பெனி ஷேர்ஸ் இல்லாம அதுக்கடுத்து என்ன ஐபிஓ ப்ராசஸ் பண்ண முடியும்? ஐபிஓ ப்ராசஸ்னா என்ன, ஷேர்ஸ் செல் பண்றது தான் ப்ராசஸ். கரெக்டா, ஸோ இப்போ ஐபிஓ ப்ராசஸ்ல ஷேர்ஸ் அவங்க செல் பண்ணணும். கரெக்டா, ஷேர்ஸை செல் பண்றாங்க. ஸோ ஷேர்ஸை செல் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன வேணும், முதல்ல ஷேர்ஸ் வேணும். ஓகேவா, ஸோ இந்த ஷேர்ஸ் அப்படின்றது எதை கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அசெட் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனியோட அசெட் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ. அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அசெட்டையும் ஃபேஸ் வேல்யூ டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, ஃபேஸ் வேல்யூ அப்படின்றதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம அதை டெப்தா போக வேணாம், ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெண்ணை தயாரிக்கிறோம். ஓகே, ஒரு பென் இல்லைன்னா ஒரு பென்சில் இல்லை ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்றோம். ஓகேவா, அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த கம்பெனி எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணாங்க, அதுல எவ்வளவு சேலரி கொடுத்தோம், ஸோ எவ்வளவு லாஸ் ஆச்சு ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஃபைனலா அதுக்குன்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டா, இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு 10 rupees ஆயிருக்கு, இல்லை 20 rupees ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் தான் என்னன்னா
ஃபேஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? எப்பவுமே ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10 rupees இருக்கும். ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது 10 rupees இருக்கும். சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 1 rupee அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது ஸ்பிளிட் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்னன்னா ஒரு கம்பெனியோட பேசிக்கா ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான். ஸோ அதோட தயாரிப்பு செலவு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபேஸ் வேல்யூ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 1 லேக்குக்கு 1 லேக்லாம் முதல்ல உள்ளே போக முடியாது. ஸோ 1 லேக்குக்கு அசெட் இருக்கு அப்படின்னா 1 லேக்குக்கு அசெட் இருக்கு அப்படின்னா டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 10k ஷேர்ஸ். என்கிட்ட 10k ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கம்பெனி 1 லேக் அசெட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 1 லேக் அசெட் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூன்னு போட்டோம்னா 10k ஷேர்ஸ். அதே மாதிரி 10 crore வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட அசெட் வந்து 10 crore அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ, 10 lakh ஷேர்ஸ் அந்த கம்பெனிக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து 10 rupees. இதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனியோட அசெட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் வேல்யூவோட டிவைட் பண்ணுவாங்க. இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? சரி, ஓகே. இந்த மாதிரி பிரிச்ச ஷேர்ஸ்ல எல்லா ஷேர்ஸையும் அந்த கம்பெனி டைரக்டா ஐபிஓ மூலமா மட்டுமே செல் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? ஐபிஓல அவங்கள்ட்ட 10 lakh ஷேர்ஸ் இருக்குன்னா அந்த 10 lakh ஷேர்ஸையும் அவங்க செல் பண்ண முடியாது. 1/3 ஷேர்ஸை மட்டும்தான் ஐபிஓ மூலமா செல் பண்ண முடியும். ஒரு கம்பெனி 1/3 ஷேர்ஸை மட்டும்தான் ஐபிஓ ப்ராசஸ் மூலமா ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ 10 lakh 1/3 ஷேர்ஸ்னா 3.33 lakh சம்திங் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோ ஷேர்ஸ் தான் என்ன பண்ண முடியும், ஐபிஓ ப்ராசஸ் மூலமா அவங்க செல் பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் ஷேர்ஸ் அவங்க செல் பண்ணவே முடியாதான்னு கேட்டா செல் பண்ணலாம். அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த மாதிரி அதுல சில ப்ரொசீஜர்ஸ் சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஐபிஓ மூலமா திரும்பவும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நம்ம டெப்தா போக வேணாம். ஸோ பண்ண முடியும், பட் உடனே பண்ண முடியாது. ஐபிஓ மூலமா வரும்போது 1/3 மட்டும் தான் அவங்க செல் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐபிஓ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ ப்ராடக்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்டோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது என்ன, ஃபேஸ் வேல்யூன்றது ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரோட வேல்யூ ஃபேஸ் வேல்யூ படி பார்க்கும்போது 10 rupees. ஓகேவா? ஸோ இது ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கம்பெனியோட ரியல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செபி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஸோ அது போக இன்வெஸ்டர்ஸ், ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வச்சு மீட்டிங்ஸ் நிறைய நடக்கும். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 100 rupees அப்படின்னா 100 rupees அந்த கம்பெனி சொன்னா ஓகே எனக்கு 100 rupees ஒரு ஷேருக்கு வேணும்னு சொன்னா ஓகே 100 rupeesக்கு வித்துக்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? ரியல் வேல்யூ வந்து 100 rupees. அதான் ஃபேஸ் வேல்யூன்றது 10 ரூபா தான். இப்போ இது எப்படி கான்செப்ட் அப்படின்னா 20 ரூபாய்க்கு ஒரு பெண்ணை தயாரிக்கிறேன், என்னோட கம்பெனி பிராண்டட் கம்பெனி அப்படின்னா நான் 100 rupeesக்கு கொடுத்தா கூட அது வாங்க ரெடியா பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆனா என்னோட கம்பெனி லோக்கல் கம்பெனி அப்படின்னும் போது நான் 20 rupeesல ரெடி பண்ணி 25 30 40 வித்தா கூட அது பேரம் பேசுறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. கரெக்டா? ஸோ அப்போ கம்பெனியோட சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்துதான் ஒரு கம்பெனியோட பிரைஸ் அப்படின்றது டிசைட் ஆகுது. ஷேர்ஸ்ன்றது அசெட்ல இருந்து தான் வருது. ஓகேவா? ஆனா அந்த பிரைஸ்ன்றது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அந்த கம்பெனியோட பொருளை அவங்க செல் பண்ணணும். கரெக்டா? ஸோ இந்த ஷேர்ஸை யாரும் வாங்கணும் இல்லையா? யாருமே வாங்கலைன்னா ஸோ அது வாங்கணும் அப்படின்னும் போது ஸோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸை அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸை 3 டைப்பா ஐபிஓ ப்ராசஸ்ல பிரிக்கிறாங்க. ஸோ அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர். ஃபர்ஸ்ட் யாருன்னா QIB. ஓகேவா? ஷார்ட்டா சொல்லணும்னா இது வந்து ஃபுல் ஷார்ட்டா சொன்னா QIB. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்.
qualified institutional அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஐபி HLB ஓகேவா. ஸோ அது யார் அப்படின்னா ஹை நெட்வொர்க் பீப்புள். ஓகேவா. ஸோ அடுத்து ரீட்டைல் இன்வெஸ்டர். ஓகேவா. ஸோ 3 விதமான இன்வெஸ்டர்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 3 விதமான இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அப்படின்றவங்க இப்போ ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்ஐசி இந்த மாதிரி இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் என்னன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 1000 கோடி 2000 கோடி கூட ஈஸியா அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். ஸோ இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இப்போ இந்த 30% இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 10%, 30%, ஸோ எவ்வளவு கொடுக்கணும்ன்றது அந்த கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஹை நெட்வொர்க் பீப்புள்ன்றவங்க ஒரு 10 crore அந்த மாதிரி வச்சிருக்க பர்சன்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ நம்மள மாதிரி கம்மியாலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 3 to 5 to 10 lakh தான் இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்வாங்க 5 to 10 lakh வச்சிருக்கோங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாருங்களா. ஓகேங்களா. இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து. இப்போ சில கம்பெனிஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லா ஷேர்ஸையும் கொடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணலாம், இல்ல குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் ஐபிஓ ப்ராசஸ். இதுல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அது உங்களோட ஷேர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஷேர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பப்ளிக்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த பப்ளிக்கு கொடுக்கக்கூடிய மெத்தட் பேரு ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அந்த கம்பெனி அதுக்கான விஷயம் தான் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி மார்க்கெட்ல தான் ஐபிஓ அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். அங்க நம்மளுக்கு சார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்காது. அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ மற்ற விஷயங்கள் வந்து எல்லாமே என்னன்னா சார்ட்ஸை பேஸ் பண்ணி பண்றது இல்லை. ஓகேவா. இது நம்ம ரெக்கமெண்ட் பண்றதும் இல்லை. ஐபிஓல நீங்க ஷேர்ஸ் வாங்குறது சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லைன்னா அதுக்கு நமக்கு டெக்னிக்கலா சார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா. அப்ப எதுக்கு இதை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி எப்படி உள்ள வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதுதான் டவுட் சார். சரி, ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டரி மார்க்கெட், ஃபர்ஸ்ட் பிரைமரி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்னன்னா செகண்டரி மார்க்கெட். அப்ப நம்ம எதுல ட்ரேட் பண்ணுவோம், எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுதான் செகண்டரி மார்க்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து எக்ஸ்சேஞ்சோ வேற யாருமே வர மாட்டாங்க. ஸோ புரோக்கர்ட்ட நம்ம புரோக்கர் மூலமா அப்ளை பண்ணி நம்மளோட ஷேர்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ இது செகண்டரி மார்க்கெட். இந்த செகண்டரி மார்க்கெட்ல தான் ட்ரேடிங் நடக்கும். அதாவது இப்போ நீங்க ஒரு கம்பெனில இருந்து ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க. ஓகேவா. ஸோ அந்த ஷேர்ஸை இப்போ 100 rupeesக்கு ஒரு ஷேர் வாங்கினீங்க. அந்த கம்பெனியோட ஷேர் 300 rupees போயிருச்சு. ஓகேவா. 200 ப்ராஃபிட் இருக்கீங்க. ஓகேவா. இப்போ அந்த ஷேர்ஸை நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த கம்பெனி ரிட்டர்ன் வாங்கிக்குமா? ஹலோ. அந்த ஷேர்ஸ் யார் சார் வாங்குவா? நீங்க ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க, ஐபிஓல ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஷேர்ஸை நீங்க செல் பண்ணாதானே ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஸோ இப்போ நீங்க அதை கொடுக்கணும். யார் வாங்குவா? கம்பெனி திரும்ப வாங்கிப்பாங்களா? கம்பெனி வாங்க மாட்டாங்க, அதர் பப்ளிக்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஓகே. நம்மள மாதிரி அந்த கம்பெனியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பர்சன் அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு ரெடியா இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸ்ல எங்க நடக்கும்னா செகண்டரி மார்க்கெட் அப்படின்ற இடத்துல தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இங்க யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா 4 பேர் இருப்பாங்க. இந்த ரெகுலேட்டர்,
எக்ஸ்சேஞ்ச் brokers ஓகேவா, ரெகுலேட்டர், எக்ஸ்சேஞ்ச், brokerage, இன்வெஸ்டர்ஸ், இந்த 4 பர்சன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த 4 பர்சன்ஸ் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டர் யார் அப்படின்னா, இந்த ரெகுலேட்டர் அப்படின்றவங்க மார்க்கெட்டோட போலீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ மார்க்கெட்டோட போலீஸ் அப்படின்னா மார்க்கெட்ல எங்கெங்க தப்பு நடக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா, ஸோ அந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்றத டிசைட் பண்ற ஒரு பர்சன். இவர் பேர் என்ன, செபி. ஓகேவா, ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, எப்படி நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் இருக்கோ அது மாதிரி ஒரு ஃப்ரீ பாடி. அந்த இடத்த வந்து யாருமே வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் டிசைன் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது ஸ்டார்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 1988. பட் இதுக்கான ப்ராப்பரான அதிகாரம் எல்லாம் ஒரு ஃபுல் பவர் கொடுத்து இன்னும் நீங்க பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொன்னது எப்படின்னா 30 Jan. ஓகேவா, ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஃபுல் பவர் செக்யூரிட்டிக்குன்னு ஒரு பவர் கொடுத்து ஸோ அவங்க வந்து தனி பாடி ஆக்குனாங்க. அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ரூல்ஸ் போடலாம். அவங்க வந்து யார்ட்டையும் சைன் வாங்கணுன்றது கிடையாது. அவங்க அப்ரூவல் பண்ணாதான் இதை பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. டிசிஷன் அவங்க எடுத்துட்டு அவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதை செபின்னு சொல்லுவாங்க. இந்த செபி அப்படின்றது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்டோட போலீஸ் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஈக்விட்டி மார்க்கெட்டோட எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வருது என்னதெல்லாம்? ஈக்விட்டி மார்க்கெட்டோட எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது. ஹலோ, என்எஸ்சி. ஓகே, என்எஸ்சி. ஓகே, பிஎஸ்சி. வேற சார்? எம்சிஎக்ஸ். எம்சிஎக்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல மேம். ஓகே சார். சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குல்ல? இருக்கு சார். ஆமா, கரெக்ட். கிட்டத்தட்ட 20 எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க சார். ஆனா ரன் ஆயிட்டு இருக்குது. இப்போ கொல்கத்தா இருக்கு. ஸோ ஆனா என்னன்னா எல்லாருமே மூடுற கண்டிஷன்ல தான் இருக்காங்க, க்ளோஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்காங்க. பெரிய அளவுல ரன் ஆகல ஆக்சுவலா. ஸோ இவன் வந்து பெரிய அளவுல ரன் ஆயிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி இது ரெண்டும் தான் நமக்கு தெரிஞ்சது, கரெக்டா? ஸோ அப்போ 20 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அந்த 20 எக்ஸ்சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டா அது எதுவுமே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இவங்கதான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த 2 எக்ஸ்சேஞ்ச்லயுமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஎஸ்சில ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க யாருமே, என்எஸ்சில தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகமான வால்யூம். சார், வால்யூம் அதிகமான குவான்டிட்டி. வால்யூம் அதிகமா இருக்கும். எதுல சார்? என்எஸ்சில. ஓகே, வேற? நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதுதான் விஷயம். வால்யூம் அதிகமா என்எஸ்சில இருக்கும், பிஎஸ்சில இருக்காது. ஓகேவா, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் போது எனக்கு வந்து நிறைய சொன்னாங்க. என்னன்னா என்எஸ்சின்றது கவர்மெண்டோடது, பிஎஸ்சின்றது பிரைவேட்டோடது. அதனாலதான் எல்லாரும் வந்து என்எஸ்சியை நம்புறாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா, அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ரெண்டுமே பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இவங்க செபி அப்படின்ற கவர்மெண்டோட ஒரு ரெகுலேட்டருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். ரெண்டுமே வந்து பப்ளிக்
ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ ரெண்டுமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி ஓகே டன். ஸோ இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து என்எஸ்சியில் வந்து கம்பெனிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்எஸ்சியில் கம்பெனிஸ் அதிகமாக கிடையாது. என்எஸ்சியில் வந்து 1600 கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா பிஎஸ்சியில் வந்து 5000 கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து 1000 கம்பெனிஸா இருக்காங்க. ஓகேவா? என்னன்னா என்எஸ்சியில் வந்து டக்குன்னு ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகலாம் முடியாது. ஸோ அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகணும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பிஎஸ்சியில் அப்படி கிடையாது, ஈஸியா லிஸ்ட் ஆயிடலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணது வந்து 1992 தான். ஓகே, பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா 1850. ஆக்சுவலா வந்து அவங்களோட ஸ்டோரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா ஒரு ஆலமரத்துக்கு அடியில வந்து 5 புரோக்கர் சேர்ந்து வந்து ஷேர்ஸ் வைப்பாங்களாமா. இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அத மாதிரி. ஓகேவா? ஸோ அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சான். 20 பேர் ஆனாங்களா, 100 பேர் ஆனாங்களா. ஸோ அந்த மாதிரி புரோக்கர்ஸோட எண்ணிக்கை அதிகமானதுக்கு அப்புறம் 1875 ஓகேவா, 1875 என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும், ஸோ ப்ராப்பரா ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு 1875 தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத கிரியேட் பண்ணாங்களாமா. ஸோ அப்போ கிரியேட் பண்ணும் போதுமே ஆசியன் ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான். ஓகேவா? ஸோ இவங்களோட வால்யூம் எப்படி டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, இந்த இன்ட்ராடே எல்லாம் பண்றோம் இல்லையா, ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் ஒர்க்கா தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேப்பர் ஒர்க்கா இருக்கும். என்எஸ்சியில ஃபுல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்தாங்க. ஸோ என்எஸ்சியால ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்துட்டாங்க, பிஎஸ்சியும் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ்ல அந்த சர்வீஸ்லாம் கரெக்டா இல்லை. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி மேல அந்த டைம்ல அந்த 1992 எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி என்எஸ்சி அதுல பெரிய ஆள் ஆயிட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அவங்க விட்ட வால்யூம் இன்னைக்கும் அவங்கள அந்த வால்யூம் ஈக்குவல் பண்ண முடியல. வால்யூம் அப்படின்றது ட்ரேடிங்க்கு அங்க இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க நினைக்கிற வால்யூம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, 100 rupees எடுக்கிறீங்க, 200க்கு உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது பொசிஷன் க்ளோஸ் பண்ண அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வால்யூம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அந்த வால்யூம் அப்படின்ற ஒரு பிரச்சனைனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னா பிஎஸ்சி செகண்ட் லெவலுக்கு போனுச்சு. இல்லைன்னா வந்து பிஎஸ்சி நம்பர் 1ல இருந்திருக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ அந்த நேரத்தை என்எஸ்சி கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டதுனால அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி இதில் நம்ம ட்ரேட் பண்றது என்எஸ்சியில தான் பண்ணுவோம். ஓகேவா? பிஎஸ்சியில பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த நிறைய பென்னி ஸ்டாக்ஸ்னா அந்த 2 ரூபா 3 ரூபாய்க்குலாம் ஸ்டாக்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அது வேணா எடுத்துக்கிறதுக்கு வேணா நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்து புரோக்கர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் அங்க விட இந்த கம்பெனில ப்ரோக்கரேஜ் கம்மி. ஹலோ, சொல்லுங்க மேம். ஒரு டவுட். இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி சொன்னீங்க இல்லையா, ஸோ வால்யூம் ஹை என்எஸ்சில இருக்கும், வால்யூம் லோ பிஎஸ்சி சொன்னீங்கல்ல. பட் வந்து சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தானே ஐபிஓ ஏதோ ஒரு கம்பெனில ஆஃபர் பண்றது, சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தானே வந்து அவங்க பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அதுல என்எஸ்சிக்கு பிஎஸ்சிக்குன்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும்? நான் சொல்ற வால்யூம் செப்பரேட் பண்றதுனா நீங்க என்எஸ்சில ஸ்டாக் வாங்கி பிஎஸ்சில செல் பண்ணலாம். அது புரியும்ல? இல்ல, எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ என்னன்னா என்எஸ்சில ஸ்டாக்ஸ் வாங்கி பிஎஸ்சில செல் பண்ண முடியும், பிஎஸ்சில வாங்கி என்எஸ்சில பண்ண முடியும். ஓகேவா? அந்த சின்ன ஃபிளக்சுவேஷன் யூஸ் பண்ணி கூட ப்ராஃபிட் பண்ணுவாங்க. நான் சொல்ற வால்யூம் என்னன்னா ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்றது. இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் கான்ட்ராக்ட். ஆக்சுவலா 2 பேர் லிங்க் ஆனதான் கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகும். ஷேர்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஆனா ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா ட்ரேட் பண்றவங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டெரிவேட்டிவ்ஸ் தான் மெயின் கான்செப்ட். இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து பிஎஸ்சில வால்யூம் இருக்காது. இப்போ ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறீங்க. ஓகேவா? இன்னைக்கு பொசிஷன் க்ளோஸ் பண்ணாலும் 10 வருஷம் கழிச்சனாலும் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா கான்ட்ராக்ட் இந்த மாசம் நீங்க க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க ப்ராஃபிட்ல இருக்கும்போது கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண முடிஞ்சாதான் உங்களுக்கு யூஸ். உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும்போது கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண முடியலன்னா நீங்க லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே சார். brokerage அப்படின்றது ஓகே தேங்க்யூ. brokerage அப்படின்றது என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த brokerage இந்த கம்பெனில அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி. brokerage ஆக்சுவலா வந்து அதிகமே கிடையாது. brokerage கம்மி தான். ஸோ அது போக செக்யூரிட்டி சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய சார்ஜஸ் இருக்கும். நீங்க brokerage லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும். brokerage கம்மியா தான் இருக்கும்.
அந்த லிஸ்ட் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அதிகம் அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்பெனி அதிகபட்சம் எவ்வளவு brokerage எடுக்கலாம் அப்படின்னா 0.05 தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ brokerage ரெண்டு டைப் இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் broker, டிஸ்கவுண்ட் broker அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபுல் சர்வீஸ் broker, டிஸ்கவுண்ட் broker. ஃபுல் சர்வீஸ் broker அப்படின்னவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசிஐ இருக்கு, ஐசிஐசிஐ டைரக்ட் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், கோட்டக் செக்யூரிட்டிஸ், ஷேர்கான், மோதிலால் ஓஸ்வால், ஆக்சிஸ் டைரக்ட், எஸ்பிஐ, இந்த பேங்கிங் சம்பந்தமான brokerage கம்பெனிஸ் தான் இருக்கும் அது. ஸோ இவங்கெல்லாம் ஃபுல் சர்வீஸ் broker. ஃபுல் சர்வீஸ் brokerனா அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு ரிசர்ச் டீம் வச்சுக்கோங்க, அவங்க ரிசர்ச் டீம் இருக்கும், அட்வைஸ் பண்றதுக்கு டீம் இருக்கும், மார்க்கெட் பத்தி ரெகுலரா அப்டேட் கொடுப்பாங்க. ஆக்சுவலா மந்த்லி மீட்டிங்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த மந்த்லி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த டாக்ஸ் பண்ண போக்குற டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. அடுத்து ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ், இப்போ எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே அவங்களே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபுல் சர்வீஸ் broker இருக்கும். டிஸ்கவுண்ட் brokerனா நான் பை பண்ணணும், செல் பண்ணணும், அது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சில டைம் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகாது. திடீர்னு பொசிஷனை க்ளோஸ் பண்ண சொன்னா உங்களுக்கு பொசிஷன் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? லைக் ஜீரோதால், இந்த ஹை பேஜ், அடுத்த அலைஸ் ப்ளூ, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? நம்மள்ட்ட வந்து ஃபுல் சர்வீஸ் broker இருக்கு, டிஸ்கவுண்ட் broker இருக்கு. நீங்க எது வேணாலும் நம்மள்ட்ட டைப் பண்ணி, இப்போ நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, டிமேட் அக்கௌண்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாருன்னா நீங்க ஃபுல் சர்வீஸ் broker நமக்கு இருக்காங்க, டிஸ்கவுண்ட் broker இருக்காங்க. ஸோ அதை கைட் பண்ணுவாங்க ஓப்பன். புரோக்கர்ன்றது இதுதான். ஓகேவா? ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்னா என்னோட ஃபண்ட் சேஃபா இருக்கணும், எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஃபுல் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் புரோக்கர்னா உங்களுக்கு வந்து brokerage கம்மியா இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா மேபி சில டைம்ல வந்து சப்போர்ட்டே இல்லாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் இப்போ என்னன்னா நமக்கு வந்து என்னன்னா சர்வீஸ், ரிசர்ச் டீம், அட்வைஸ் டீம் எல்லாமே நம்மளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க எங்க டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா உங்க ட்ரைனர்ஸ் வந்து டேரக்டா உங்களுக்கு கைட் பண்ண போறாங்க. ஸோ எந்த இதுல ட்ரேட் பண்ணணுன்ற அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு டேரக்டா வந்து நம்ம மூலமாவே கிடைச்சிடும். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ல அந்த விஷயங்கள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க நம்ம தான். ஸோ செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது இந்த 4% சேர்ந்தது தான் செகண்டரி மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து. ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஈக்விட்டில ஒரு கம்பெனி எப்படி லிஸ்ட் ஆறாங்க, ஸோ லிஸ்ட் ஆகிற கம்பெனி எப்படி என்எஸ்சி பிஎஸ்சிக்குள்ள வராங்க, ஸோ புரோக்கர்ஸ் யாரெல்லாம் இருக்கா, இது புரிஞ்சிச்சு இல்லையா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? அடுத்த சப்ஜெக்ட் போலாமா? சரி சார், அடுத்த சப்ஜெக்ட் போலாம். ஸோ அடுத்து வந்து கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு கம்பெனி எதுக்காக வந்து மார்க்கெட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லி. ஓகே, கமாடிட்டி மார்க்கெட்டோட பேஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக கமாடிட்டி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ அதோட பின்னாடி என்னலாம் இருக்கு, இருக்கா ஐடியா இருக்கா? சொல்லுங்க சார். கமாடிட்டியில் இந்த வீட், சுகர் இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காக கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? திஸ் ஐடியா அவ்வளவுதான்.
Profit is what, sir? புரியல சார். Profit is what, sir? ப்ராஃபிட்ல பேஸ் அப்படின்றது எப்படி என்னவா எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ன்றது வந்து கம்பெனிஸ் வந்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், கரெக்டுங்களா? ஸோ கமாடிட்டி மார்க்கெட்ன்றது ஸோ கமாடிட்டி மார்க்கெட்ன்றது எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அடுத்து குட் ஆயில் இருக்கு, ஸ்டீல் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த அலுமினியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுல யாருக்காவது ஐடியா இருந்தா நீங்க சொல்றாங்க சொல்லுங்க, இல்லை நான் பண்ணிப்பட்ட கிளாஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஷேர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஷேர்ஸ் வருது, ஒரு கம்பெனி வருது, ஷேர்ஸ் வருது. எங்க குருடாயில் அப்படின்னா ஒரு கம்பெனி குருடாயில் மட்டும் வருது. அதோட என்ன கான்செப்ட் அது ஆக்சுவலா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுதா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா சார், கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கு. ஓகே, இதுல கூட இருக்குன்னு ஷேர்ஸ் கிடையாது இல்லையா, கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகே சரி, நான் சொல்றேன் என்னன்ட்டு. ஓகேவா, என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தை, எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படின்ற விஷயம். ஹெட்ஜிங்ன்ற கான்செப்டுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, சரி. இந்த ஹெட்ஜிங் அப்படின்றது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட். லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. இந்த சிச்சுவேஷன் தான் வந்து ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை நான் வாங்கியிருக்கேன், அந்த பொருளை வாங்கினதுனால எனக்கு ப்ராஃபிட்டும் வரல, நஷ்டமும் ஆகல. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, ஹெட்ஜிங் அப்படின்றது. சரி, ஓகே. ஸோ இது என்னன்றது புரியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரியணும். ஓகேவா, எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியணும். சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க இன்னொரு வாட்டி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோ பிரைஸ்ல இருக்கு. ஓகேவா, லோ பிரைஸ் வந்து ஹை பிரைஸ் போகணும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டை பை கான்ட்ராக்ட் எடுக்கணும். அப்போ மார்க்கெட் அப் சைட்ல போனுச்சுன்னா ப்ராஃபிட். மார்க்கெட் இந்த பிரைஸ் வந்து மேல போன்றது நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பை பண்ணிட்டு மேல போய் என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். கரெக்டா, சரியா? இப்போ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செல் பண்ணிட்டு டவுன் சைடு மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பொசிஷனை பை பண்ணுவோம். இதை ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மார்க்கெட் டவுன் ஆகும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு மெத்தட். ஹலோ, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாருக்காவது தெரியாம இருக்கா புதுசா? அதாவது பை பண்ணி செல் பண்ணலாம், இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, செல் பண்ணி பை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, அது தெரியுமா? இது எல்லாம் தெரியாம இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இது புரிஞ்சுச்சுன்னா ஓகேனா ஓகே, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கூட பண்ணிருங்க. சரி, ஒண்ணும் இல்லை சார். இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது, கரெக்டா? கிராஷ் ஆனா என்ன, எல்லாரும் என்ன ஆவாங்க, லாஸ் ஆயிடுவாங்க இல்லையா? லாஸ் ஆயிடுவாங்க. ஓகே, பை பண்ணவங்க லாஸ் ஆயிடுவாங்கல்ல, ஆனா செல் பண்ணவங்க பை பண்ணவங்க லாஸ் பண்ணுவாங்க. அதான் நிறைய பேர் வந்து இப்போ ஜென்ரலா சில பேர்ட்டெல்லாம் பேசும்போது ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னா ஐயோ மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. கிராஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம லாஸ் ஆயிடுவோம் அப்படின்றது அவங்களோட நினைப்பு. கரெக்டா, மார்க்கெட் கீழே வந்தாலும் சம்பாதிக்க முடியும், அது தெரியும். அது தெரியாம யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க இல்லையா. ஓகே ஓகே, அதுதான் ரெண்டு கான்ட்ராக்ட் இருக்கு, பை கான்ட்ராக்ட் இருக்கு, செல் கான்ட்ராக்ட் இருக்கு. மார்க்கெட் கீழே வருதுன்னா செல் பண்ணணும், செல் பண்ணிட்டு கீழே வந்து பை பண்ணுவோம். மார்க்கெட் மேல போகுதுன்னா பை பண்ணிட்டு மேல போய் செல் பண்ணுவோம். இது கான்செப்ட். இது புரியலன்னா சொல்லுங்க அப்படின்னு. இது புரியலன்னா அடுத்த ஸ்டெப் போக முடியாது, ஹெட்ஜிங்ன்றது புரியாது. அதுக்கு
கொஞ்சம் சொல்லுங்களா சார்? சொல்லுங்க. செல் கான்ட்ராக்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. செல் கான்ட்ராக்ட் மட்டும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல, இப்போ ஷேர் மார்க்கெட்ல நீங்க என்ன நம்பிருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 rupees ஒரு ஸ்டாக் இருக்கு, ஓகேவா? இதை நீங்க வாங்கிட்டீங்க, கரெக்டா? வந்து எவ்வளவுக்கு போகுதுன்னா 200க்கு போகுது. உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 100 rupees ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ 100 rupees என்ன பண்ணிருப்பீங்க? பை பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணா என்ன பண்ணணும்? ஹலோ, இது செல் பண்ணிருக்கோம் சார். செல் பண்ணி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? ஹலோ ஹலோ மேம், சொல்லுங்க மேம். புரியுது மேம். 100 rupeesக்கு நீங்க வாங்குறீங்க, 200 புரியுது. ஓகேவா? இது பை கான்ட்ராக்ட், இது பேர் பை கான்ட்ராக்ட், ஓகேவா? மார்க்கெட் 200 இருக்கு, ஓகே. கீழே வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்களோட ப்ரொடக்ஷன் மார்க்கெட் வந்து 100 rupees வரும் நீங்க நினைக்கிறீங்க. ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செல் கான்ட்ராக்ட் எடுக்கணும். டைரக்டா ஃபர்ஸ்ட் செல் பண்ணிடணும் அந்த பொசிஷனை. செல் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். 100 rupeesக்கு வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணீங்கன்னா அந்த பொசிஷன் க்ளோஸ் ஆயிடும். இப்போ என்னன்னா மார்க்கெட் கீழே வந்த 100 ப்ராஃபிட். ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரு இது ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். ஓகே, இதுதான் சொல்லுவாங்க. ஸோ பை பண்ணிங்கன்னா ஓகேவா? இப்போ ஒரு ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன பார்க்கலாம். 100 இது யாருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்றது கமோடிட்டியில இந்த விஷயம் வச்சிருக்காங்க இல்லையா? யாருக்கு சார் ஒன் மினிட், ரொம்ப நாய்ஸா இருக்கு, பேசாதவங்க மியூட் பண்ணா நல்லா இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோல்டு ஜுவல்லரி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இல்ல நம்மளே ஒரு கோல்டு வந்து நம்ம கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் பண்ண தெரியும்னு வச்சுப்போம். நம்மளுக்கு நம்ம அப்பப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிசிக்கலா வந்து ஒரு 5000 ஒர்த்துள்ள கோல்டை நான் கையில வாங்கி வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் வந்து நாளைக்கே கொடுக்க போறேன். என்னவா கொடுக்க போறேன்னா அந்த கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நான் என்னவா பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மோதிரமா பண்ணி, ஸோ அதை என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிங் பண்ணிட்டு நான் அதை என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போறேன். அந்த ரிங்கை நான் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு 1000 rupees கொடுக்க போறேன், ஓகேவா? ஸோ நாளைக்கு என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணும்போது கோல்டோட ரேட் வந்து 4500, கரெக்டா? சரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னது எவ்வளோ? 1000. இதை சேர்த்து அவன் எனக்கு எவ்வளவு கொடுப்பான்? 5500 கொடுப்பான். ஆனா எனக்கு எவ்வளவு வரணும்? 6000 வரணும், ஓகேவா? இப்ப மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஆப்போசிட்ல வந்ததுனால எனக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு? 500 லாஸ் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த லாஸை நான் பேர் பண்ணணும். அதாவது எனக்கு என்னன்னா எனக்கு இந்த 1000 ரூபான்றது முழுசா கிடைக்கணும். அது மட்டும் தான் என்னோட எய்ம். எனக்கு வந்து இந்த கோல்டோட ரேட் 5000 வந்து 5500 போனா எனக்கு பிரச்சனை கிடையாது. 6000 போனாலும் ஈவன் 10,000 போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் போட்ட முதலீடு 5000 ரூபாய், நான் பார்த்த வேலைக்கு எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கணும், ஓகேவா? அந்த 1000 rupees எனக்கு ஃபுல்லா கிடைக்கணும். இப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பிளக்சுவேஷனால எனக்கு லாஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றது என்னோட கான்செப்ட், ஓகேவா? சரி, இப்போ நான் பிசிக்கலா எவ்வளவு ரேட்டுக்கு எவ்வளவு கோல்டு வச்சிருக்கேன்? 5000 வச்சிருக்கேன், கரெக்டா? ஸோ இப்போ நான் மார்க்கெட்ல போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் கையில இருக்க தங்கத்தோட விளைவு 5000 ரூபாய் அப்படின்னா மார்க்கெட்லயும் ஒரு 5000க்கு செல் கான்ட்ராக்ட் எடுத்துப்பேன், ஓகேவா? என் கையில இருக்க கோல்டோட ரேட்டு 5500 rupees கீழே வந்தா மார்க்கெட்லயும் 500 பாயிண்ட்ஸ் கீழே வருமா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்னா செல் கான்ட்ராக்ட் எடுத்தா கீழே வந்து எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா?
ஹலோ, ப்ராஃபிட் 500 இங்க கிடைச்சிருமா? இப்போ என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000. ஓகேவா? நான் போட்ட 10,000 10,000ஆவே இருக்கும். இப்போ மார்க்கெட் மேல ஏறுனுச்சுன்னா இந்த இது லாஸ் ஆகும். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இது ப்ராஃபிட் கொடுக்கும், ஈக்குவல் பண்ணிடும். ஸோ நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ நான் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் ஒரு 5,000 வச்சு பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? க்ரோர் கணக்குல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஹோல்சேலர்ஸ் எல்லாம் இருக்காங்களா இல்லையா? ஹலோ, அந்த ஹோல்சேலருக்கு ₹1 ரேட்டு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய நஷ்டம் ஆகுமா ஆகாதா? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து செல் கான்ட்ராக்ட் எடுப்பாரு. இந்த நோ லாஸ் நோ கெயின் கான்செப்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படின்ற கான்செப்ட். ஆக்சுவலா என்னன்னா மார்க்கெட்ல நீங்க என்ன வேணாலும் பாருங்களேன், நிறைய பேருக்கு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. ஆனா மார்க்கெட் எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு. நம்ம ரெகுலர் லைஃபுக்கு ரொட்டீனா லைஃப் நடக்கிறதுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு ஹெட்ஜிங் கான்செப்ட் இல்லைன்னா ₹500 லாஸ் பண்ண பர்சன் எப்படி அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுவாரு? அவன் எப்படி நம்மளுக்கு ரெகுலரா ப்ராடக்ட் கிடைக்கும்? என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? அலுமினியம் யூஸ் பண்றோம், காப்பர், இந்த விஷயங்கள்லாம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஹோல்சேல் பண்ணக்கூடிய பர்சனுக்கு லாஸ் ஆயிட்டே இருக்குன்னா அவர் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுவாரா? பண்ணவே மாட்டாரு. அப்ப அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குமா? ஏதோ ஒரு பர்சன் கொண்டு வந்து கொடுத்தானே ஆகணும். அந்த பர்சனுக்கு லாஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பர்சன் எப்படி அந்த பிசினஸ் பண்ணுவாரு? அவர் கை மாத்தி விடுறதுக்கு அவர் காசு கிடைக்குது, ஆனா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே ஆப்பு வருது அப்படின்னா அவர் கண்டிப்பா அதை பண்ண மாட்டார் இல்லையா? சோ மார்க்கெட் அப்படின்றது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு. சோ அதுதான் வந்து ஹெட்ஜிங் அப்படின்றது. கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? கிளியரா? வேற யாருக்கா டவுட் இருக்கா இதுல ஹெட்ஜிங்ல? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்போ இந்த 5,000 ஃபர்ஸ்ட் பிசிக்கலா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இல்லைங்களா? அதை வந்து பண்ணிட்டாரு தானே? இப்ப பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் செல் கான்ட்ராக்ட் அதுக்கப்புறம் தான் செல் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. இப்போ ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுப்போம், ஏறுது அப்போ மார்க்கெட் ஏறுது. ஓகே, கையில இருக்க கோல்டோட ரேட் ஆகும். ஓ, சோ கையில ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாலும் அதை வித்தா நமக்கு வந்து ஏறினது காம்பன்சேட் ஆயிடும். ஓகே, ஏன்னா திருப்பி வந்து மார்க்கெட்ல திருப்பி போய் நம்ம வாங்க மாட்டோம்ல, அதுக்காக கேட்டோம். திருப்பி வாங்க மாட்டோம். ஆமா ஆமா ஆமா, எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்ப இதுல ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் கையில மேல போச்சுன்னா மார்க்கெட் லாஸ் கொடுக்கும், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கையில இருக்கிறது ப்ராஃபிட் கொடுக்கும். சோ ஏதாவது ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா நடந்துடும். என்ன காசு அதிகமும் அது கம்மியாகாது. நான் போட்ட காசு நான் போட்ட மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே, காட் இட். சரி, ஓகே சார். ஸோ அப்போ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் 4 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? ஸோ அப்புறம் நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஏசிஇ டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, அகமதாபாத்ல இருக்கு. ஓகேவா? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம். இப்போ டைமண்ட் ட்ரேட் பண்றதுக்கு இருக்கு, அக்ரி மட்டுமே ட்ரேட் பண்றது இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி அலுமினியம் இதெல்லாம் ட்ரேட் பண்றது தனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் ட்ரேட் பண்றது. இப்போ இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டைமண்ட் ஸ்டீல் எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்க டைமண்ட் ஸ்டீல் இதெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னா அங்கதான் போகணும், M6ல இருக்காது. ஓகேவா? M6 என்னன்னா நம்ம ரெகுலரா ட்ரேட் பண்ண ப்ராடக்ட் இருக்கும். எக், கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ், குட் ஆயில், லெட், நிக்கல், சிங்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கும். அப்படின்னா M6ல இருக்கும். M6 தான் நம்ம எல்லாருமே பெருசா ஃபாலோ பண்றது. மற்ற கமாடிட்டிக்கும் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதுவும் சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் வீட்டுக்கு. ஸோ நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு தேவைன்னா M6 மட்டும்தான். ஏன்னா M6ல தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ டைமண்ட் அது எல்லாமே ட்ரேட் ஆகுது. பட் ஆனா இந்தியாவிலே ட்ரேட் ஆகுது, வேற எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு அது தேவைன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது தான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா?
ஸோ இவங்கள்ட்ட கோல்டு சில்வர்ல இருந்து எல்லாமே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களை பொறுத்து பார்த்தோம்னா வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் ட்ரேடிங் நிறைய இது இங்கதான் வந்து ட்ரேட் ஆகுது நிறைய விஷயங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தோம்னா வேர்ல்ட்ல வந்து ரொம்ப அதிகமா ட்ரேட் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து கோல்டும் சில்வரும் வந்து இந்தியாவில தான் அதிகமா ட்ரேட் ஆகுது. எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதுன்னா MCXல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் எங்க அதிகமா ட்ரேட் ஆகுது அப்படின்னா வேர்ல்டுல செகண்ட் பிளேஸ் வந்து MCX தான். அதே மாதிரி குரூட் ஆயில் ட்ரேட் ஆகுறதுல வேர்ல்டுல தேர்ட் பிளேஸ் வந்து அவங்க தான். ஒரு நிமிஷம். வேர்ல்டு லார்ஜஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய இடம், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? ஸோ இதுதான் கமாடிட்டி மார்க்கெட். கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கமாடிட்டி மார்க்கெட் வந்து பர்பஸ் இதுதான், ஆரம்பிச்சது இதுக்காக தான். ஆனா அதுக்கு அப்படிதான் ட்ரேட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. இப்போ நமக்கு ஈக்விட்டியோட பேஸ் என்னன்னு பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி கமாடிட்டி பேஸ் வந்து இதுதான். ஓகேவா? அடுத்து கரன்சி மார்க்கெட். கரன்சி மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் என்ன? ஓகே, ஃபாரெக்ஸ் வேற பேர்ஸ். ஓகே, ஓகே. கமாடிட்டி அப்படின்னு நம்மளுக்கு சரி, கரன்சி அப்படின்னு ஞாபகம் வந்தோம்னா நம்மளுக்கு ஞாபகம் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் தான். ஓகேவா? ஸோ கரன்சி அப்படின்றது ஃபாரெக்ஸ்ல மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டா இந்தியன் மார்க்கெட்லயும் கரன்சிஸ் பண்ண முடியும். இந்தியன் மார்க்கெட்லயும் கரன்சிஸ் இருக்கு. ஓகேவா? இதே பேர் இருக்கு, USD இருக்கு, JPP USD. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே INR பேஸ் பண்ணிருக்கும். JPP INR அந்த மாதிரி INR பேஸ் பண்ணி எல்லா கான்செப்டுமே இருக்கும். ஓகேவா? ஸோ கரன்சி அப்படின்றது அப்ப ஏன் ஃபாரெக்ஸுக்கு போறோம், ஃபாரெக்ஸ் ஏன் போகணும் கரன்சிக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஃபாரெக்ஸ் வந்து பிக்கஸ்ட் மார்க்கெட். அதுல வந்து நிறைய வால்யூம் இருக்கும், ஆக்சுவலா மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி 24 hours மார்க்கெட், 24/5 மார்க்கெட் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கிறதுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது ரெண்டு நாட்டோட கரன்சியை பேஸ் பண்ணி USD எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேஸ். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியன் ரூபி எவ்வளவு வேல்யூல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன ரன் ஆகும்னா இந்தியாவுக்கும் ஃபாரினுக்கும் உள்ள, இப்போ அமெரிக்காவுக்கும் உள்ள டிரான்சாக்ஷன் படி இந்தியன் காஸ்ட் வந்து ஏறிட்டே இருக்கும். ஓகேவா? 77 இல்ல 75 குறைஞ்சிட்டு இருக்கும், இல்ல ஏறிட்டு இருக்கும். இந்த பிளக்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஃபாரெக்ஸ்ன்றது இந்தியாவில் லீகல் நினைக்கிறீங்களா, இல்லீகல் நினைக்கிறீங்களா? லீகலும் இல்லை, இல்லீகலும் இல்லையா? ஓகே, சூப்பர் சார், கரெக்ட் தான். லீகலும் இல்ல, இல்லீகலும் இல்ல. ஓகே, அப்ப என்ன ட்ரேட் பண்றது இல்லீகல் இல்ல, ஆனா ஃபண்ட் டிரான்சாக்ஷன் இல்லீகல் தான். அது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை கூட பிளாக் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியன் 1 lakh ஒருத்தான ஃபண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த 1 lakh ஒருத்தான ஃபண்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கரன்சி மார்க்கெட்டை நான் ட்ரேட் பண்ணலாம். ஆனா ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னா என்னவா வேணும்? அது டாலர். சரியா? அப்ப இந்தியன் ருபியை நான் என்ன பண்றேன்? டாலரா கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்றேன். கரெக்டா? ஸோ அப்போ டாலரா கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா அது இல்லீகல் தான். கண்டிப்பா அதை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் அவங்க பிளாக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்தியன் ருபியை டாலரா கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்றது தப்பு. ஓகே, அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தடு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரின்ல இருக்கணும், அந்த ஃபாரின்ல இருக்க ஃப்ரெண்டுக்கு ரெகுலரா இன்கம் வரணும். இல்ல டாலர் இல்லாத வேற ஏதோ ஒரு இன்கம். இப்போ துபாய் எங்கெல்லாம் வந்து ஃபாரெக்ஸ்லாம் லீகல் தான். ஓகே,
அவங்களோட கரன்சியே டாலரா மாத்தினா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ டாலரா இன்கம் வரக்கூடிய அந்த பர்சன்ட்ல அக்கௌண்ட் வச்சு அந்த பர்சன் பேர்ல அக்கௌண்ட் வச்சுட்டு அந்த பர்சன் பேர்ல நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அவருக்கு அக்கௌண்ட் இருக்கும், ஆனா ட்ரேட் யார் பண்ணுவா, நீங்க தான் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, என்ஆர்ஐ ஃபண்டா இந்தியா கொண்டு வந்துருவாரு. அந்த ஃபண்ட் அவர் உங்களுக்கு கொடுக்கணும். அது இருக்க பிரச்சனை என்னன்னா, அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியும், தர முடியாதுன்னு என்ன பண்ண முடியும், யார்ட்டையும் கேஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? சரி, ஓகே, அது வேண்டாம். அப்ப எப்படி பண்ணலாம், இன்னொன்னு பண்ணலாம். நம்ம ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடணும், இல்ல நம்ம ஃபாரின்ல இருக்கணும், நமக்கு டாலரா ஜென்ரேட் ஆகணும். ஒண்ணு நம்பிக்கையான பர்சன் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு டாலரா இன்கம் ஜென்ரேட் ஆகணும். டாலராவோ இல்லைன்னா இந்தியன் ருப்பி இல்லாத ஏதோ ஒரு ஃபண்ட் கிடைக்கணும். அந்த ஃபண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பேர்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளே டிரான்சாக்ஷன் வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு தூரம் வந்துடலாம். ஓகேவா? இது பிரச்சனை கிடையாது. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, அது லீகல் கிடையாது, இல்லீகல் தான். சோ இப்போ ஆல்ரெடி இப்போ OnePlus ஏஜென்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ரெகுலரா ஃபாரின்ல ஃபண்ட் அனுப்ப வேண்டியிருக்கு. ஓகேவா? அந்த பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்தியால இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க ஃபண்டை வாங்கிப்பாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. ஃபாரின்ல உங்க நேம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ நீங்க ட்ரேட் பண்ணிட்டு திரும்ப விட்ரால் கொடுக்கும் போது அவரோட ஃபண்டுக்கு விட்ரால் பண்ணி அந்த பர்சன் என்ன பண்ணுவாருன்னா உங்கள்ட்ட சம் சார்ஜஸ் வாங்கிட்டு உங்கள்ட்ட ஃபண்டை ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. சரிங்களா? சோ இப்படிதான் டிரான்சாக்ஷன் வச்சுக்க முடியும். ஓகேவா? சரி, ஏன் இது வந்து இல்லீகல் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல செபி ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் வந்து ஃபாரெக்ஸ்ல கிடையாது. இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஃபாரெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? நாளைக்கே அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் கேட்க யாருமே கிடையாது. இப்போ ஒரு புரோக்கரேஜ் இருக்கு, இந்த புரோக்கரேஜ்ல நம்ம 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். ஓகேவா? காணும், அதுக்கு யார் பொறுப்பு? எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க, செபி இருக்காங்க. அந்த கம்பெனி அப்படிலாம் நம்ம 10 லட்சத்தை எடுத்துட்டு ஓட முடியாது. ஓகேவா? சோ அது அந்த ஃபண்ட் அப்படியே அவன் எடுத்துட்டு ஓடினாலும் செபியும் எக்ஸ்சேஞ்சும் அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது அவனுக்கு. ஓகேவா? சோ ஆனா ஃபாரெக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஃபாரெக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த பணத்துக்கு அந்த கம்பெனி திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்மளதான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீ யார் இன்வெஸ்ட் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா என்ன கான்செப்ட்? அதுல பிரச்சனை என்னன்னா, அங்க ரெகுலேட்டர் கிடையாது, புரோக்கர் வைக்கிறதா சட்டம். நீங்க ப்ராஃபிட் பண்ணி புரோக்கர் ப்ராஃபிட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கொடுக்க முடியாதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயும் கேஸ் கொடுக்க முடியாது, எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஓகேவா? சோ நான் கூட சொன்னேன் இல்லையா, 2 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இது நம்மளுமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாரெக்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா நம்ம ஃபாரெக்ஸ் பண்றதுக்கு டைரக்டா நமக்கு நம்ம கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு பிளான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சுன்னா அது லீகா சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா? ஃபாரெக்ஸ் பண்ணலாம், பட் சில பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது அதுல. ஓகேவா? புரியுது என்ன சொல்ல வரேன்றது புரியுது இல்லையா? சார் உங்களுக்கு 10 ரூபா பிரச்சனையா? 10 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா. இப்ப எனக்கு ஒரு 10 ரூபா நீங்க எனக்கு அனுப்புறீங்க. ஓகேவா? நீங்க எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபா ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன், இல்ல 20 ரூபா உங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன், வெறும் 20 ரூபா. ஓகேவா? இப்ப இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? இது ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கும். உங்க வீட்டுல உங்க பையன் இருக்கிறான், சோ ஒரு 10 ரூபா ஒருத்தர் கொடுக்குறான், அவங்க பையனுக்கு 20 ரூபா கொடுக்காரு. ஓகேங்களா? சோ இந்த டிரான்சாக்ஷன் பையன் பண்ணிட்டே இருக்காரு, இது நீங்க பெருசாவே கண்டுக்க மாட்டீங்க. திடீர்னு உங்க பையன் 1 லட்ச ரூபா அந்த அவர்கிட்ட கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா வாங்குறான், என்ன பண்ணுவீங்க? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? சோ இதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பண்ணாலே அதுக்கு சாதாரண விஷயம் தான் கவர்மெண்ட்டுக்கு. அவங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனா திடீர்னு கோடிக்கணக்குல டிரான்சாக்ஷன் நடக்குது, இல்ல இந்த 10 லட்சத்தை ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவன் பாப்பான்ல என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பாப்பான் இல்லையா? ஒரு பேங்கிங் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு லோக்கல் பேங்கிங் ஒரு வில்லேஜ் எடுத்துட்டா கூட 40 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் ஈஸியா நடக்குது. ஓகேவா? அப்ப நீங்க ஒரு சிட்டில இருக்கீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் உங்க பேங்க் மேனேஜருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா ரெகுலரா 10 லட்ச ரூபா ஃபாரின் அனுப்பிட்டு இருக்கீங்கன்னா, சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு கூப்பிட்டு கேட்பானா கேட்க மாட்டானா? சோ எங்க பிரச்சனை வரும்னா, இவனுங்க எல்லாருமே சேஃபா ஆடுவானுங்க. என்னன்னா இங்க ஸ்கில்ல பண்ணிக்கோங்க, அதுல பண்ணிக்கோங்க, இதுல பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவான். மாட்டினா நம்ம தானே அவனுக்கு பிரச்சனை இல்லையே. மாட்டினா அவனுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. மாட்டினா அவன் அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டை நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது, அது ஒண்ணு. ஓகேவா? 2வது என்னன்னா, அவன் மாட்ட போறது இல்ல, நீங்க தான் மாட்ட போறீங்க. அதனால அவனுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க பண்ணுங்க சார் தான் சொல்லுவான்.
டாக்ஸ் எல்லாம் பே பண்ணவே முடியாது, சொல்லவே முடியாதுன்ற டாக்ஸ் எப்படி pay பண்ண முடியும்? சொன்னாலே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல முடியாது சார். இப்போ நீங்க இப்போ சப்போஸ் மூணாவது ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, நீங்க ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமா பண்ணி உங்களுக்கு ஃபண்ட் வருது, 5 கோடி ரூபா போடுறீங்க சரிங்களா, 20 கோடி ரூபா வந்துருச்சு, 15 கோடி ரூபா நீங்க ரகசியமா தான் செலவு பண்ணணும், அதுக்கு டாக்ஸ் பே பண்ண முடியாது. அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கம்மியா பண்ணு, ரெகுலரா பண்ணும்போது சார் என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு பிரச்சனை வராது சார், பெரிய ஆள் ஆகும்போது பிரச்சனை வரும். இன்னைக்கு நீங்க ப்ராஃபிட் சார் என்னைக்குமே வந்து சின்னதா யோசிக்கவே கூடாது, நாளைக்கு பெருசா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கான பிளான் நீங்க பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ராப்பர் பிளான் வச்சுக்கோங்க, ஸ்கில் எல்லாம் பண்ணவே கூடாது, அது தப்பு. மாட்டுவீங்க, அது பிரச்சனை. டிரான்சாக்ஷன் நடக்குதெல்லாம் இருக்கும் இல்லையா, நாளைக்கு கணக்காட்டும் போது ஏதோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு ஒரு ஃபண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேல வரும்போது பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாரெக்ஸ்ல அது டைம், அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மார்க்கெட்ல வந்து கொடுக்கறது நிறைய இருக்கு, மார்க்கெட் நிறைய கொடுக்கும். ஸோ லிமிட்டே கிடையாது ஆக்சுவலா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ரிஸ்க் எவ்வளவோ அதுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா ப்ராஃபிட் நிறைய வரும். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ், லிமிட்டே சொல்ல முடியாது, இவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நம்ம கரெக்டாக டெக்னிக்கலா பண்ணா, டெக்னிக்கல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃப்ளோ எல்லாமே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா சார், இதான் ஃபாரெக்ஸ். அதுல சில பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யுது, ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். அவ்வளவுதான் சார். ஸோ 3 வகையான மார்க்கெட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னும் போது ஒரு 3 டைப் இருக்கு, 2 டைப் இருக்கு. ஸோ அதை என்னன்னு பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனா ஸ்பாட், ஸ்பாட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸ்பாட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஈக்விட்டிக்கு மேட்ச் ஆகும். ஸ்பாட் அப்படின்றது ஈக்விட்டிக்கு மேட்ச் ஆகும், ஓகேவா? கமாடிட்டிக்கோ கரன்சிக்கு கமாடிட்டி மார்க்கெட் அதுக்கெல்லாம் வராது, ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும்தான் இது வரும், கரெக்டா? ஓகேவா? ஸோ ஃபுல் கேஷ் கொடுத்து பண்றதுதான் வந்து ஈக்விட்டி, ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேரோட வேல்யூ 100 ரூபா, ஓகேவா? ஒரே ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கலாம், கரெக்டா? ஸோ பை டு, இது பை டு செல். பை டு செல், ஓகேவா? ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க, இன்னைக்கு வாங்குறீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வச்சுக்கலாம், 10 வருஷம் வச்சுக்கலாம், உயில் எழுதி வைக்கலாம். ஸோ லிமிட் கிடையாது, நோ லிமிட். இதுக்கு டைமிங் கிடையாது, இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னா கிடையாது. நீங்க பை பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனா ஸ்பாட்ல, அதாவது ஈக்விட்டில செல் டு பை பண்ண முடியாது. செல் டு பை, ஃபர்ஸ்ட் செல் பண்ணி அடுத்து பை பண்ண முடியாது. அப்படி பண்ணலாம் இருந்தா அது இன்ட்ராடேயா மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கே பொசிஷன் ஓபன் பண்ணி இன்னைக்கே க்ளோஸ் பண்றதா இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் டு பை பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பை டு செல், செல் டு பை, பை கான்ட்ராக்ட், செல் கான்ட்ராக்ட். பை கான்ட்ராக்டும் பண்ண முடியும், செல் கான்ட்ராக்டும் பண்ண முடியும். ஸோ பை கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லிமிட்டே கிடையாது, டைமிங் கிடையாது, இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு லிமிட் கிடையாது. ஆனா செல் டு பை பண்ணீங்கன்னா இன்ட்ராடேயா மட்டும்தான் பண்ண முடியும், இதுல ஸ்பாட்ல, ஈக்விட்டில, ஓகேவா? இது புரியுதா? சரி, ஓகே. அடுத்து டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ்ல சார் இந்த ஈக்விட்டி பை டு செல் சொன்னீங்க இல்லையா,
அது ஒரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? புரியல. இல்ல இந்த ஈக்விட்டி பை டு செல் கொடுத்து சொன்னீங்க இல்லையா? ஸோ பை டு செல்னா பைன்றது வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அந்த ஷேரை வாங்கிட்டோம், அது எப்பனாலும் செல் பண்ணிக்கலாம். செல் பைனா அன்னைக்கே திருப்பி அந்த நீங்க ரீபை பண்ணிக்க வேண்டியிருக்கும். இப்போ 100 rupeesக்கு செல் பண்றீங்கன்னா மார்க்கெட் 80 rupeesக்கு வரும்னு நினைச்சிட்டு செல் பண்றீங்க. கரெக்டா? 80 rupeesக்கு வரும்னு சொல்லிட்டு இப்ப மார்க்கெட் 80 rupees வரல, மார்க்கெட் முடியும் போது 130 இருக்குன்னா 30 ரூபா லாஸ்ட்ல நீங்க பை பண்ணிட்டு அவன வேற வழியே கிடையாது. ஓகே, அந்த சேம் டே நம்ம பண்ணியே ஆகணும். அன்னைக்கே அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அன்னைக்கே பொசிஷன் வாங்கலாம், அன்னைக்கு செல் டு பை. ஓகே சார். ஓகே. சோ டெரிவேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? செகண்ட் டைப் பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ். ஒரு நிமிஷம் சார். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இது என்னன்னா கான்ட்ராக்ட் பேஸ்டு ட்ரேடிங். ஓகேவா? கான்ட்ராக்ட் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்கு, சரிங்களா? இப்போ அந்த ஷேரை நான் என்ன பண்ண முடியும்? பை டு செல் பண்ண முடியும். செல் டு பை பண்றது தான் அன்னைக்கே பொசிஷன் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ரெண்டுமே ஹெட்ஜிங் அப்படின்ற கான்செப்ட்குள்ள வர்றதுதான். ஓகேவா? நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கேன், ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகேவா? திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுக்குது, என்ன பண்ணலாம்? மார்க்கெட் கீழே வரும் இல்லையா? ஸோ மார்க்கெட் கீழே வரும், ஆனா உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துல திரும்பவும் அந்த பழைய பொசிஷனை தாண்டி மேல போயிடணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு பேனிக் இருக்குமா இருக்காதா? ஸோ அப்ப என்னன்னா ஆப்போசிட்ல இப்போ நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னா கோல்டு கையில இருக்கு, மார்க்கெட்ல போய் செல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதுல ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணிருக்கோம், நம்ம ஈக்விட்டில பை பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபியூச்சர்ன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ன்றது இப்போ நம்ம லீட்ஸ்லாம் விடுவோம், கான்ட்ராக்ட் லீஸ் கான்ட்ராக்ட்லாம் விடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்றது. ஓகேவா? லீஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது என்னெல்லாம் வரும்? லீஸ் கான்ட்ராக்ட்ல ஒரு லீஸ் கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் வரும்? ஸோ டேட் இருக்கும் இல்லையா? ஒரு டேட் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டேட்டுக்குள்ள இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறோம், 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு வீடை கொடுத்துருவோம். என்ன பண்ணுவாரு? ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அந்த 2 லட்சத்தை அவர் திரும்பி வாங்கிப்பாரு. வாங்கிட்டு நம்ம வீட்டை அவர் நமக்கு கொடுத்துருவாரு. ஸோ இதுதானே கான்ட்ராக்ட். ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு வீடு இருக்கு, அந்த வீடு சும்மா தான் இருக்கு, ஸோ என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடு, இல்லை 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த வீட்டை எடுத்துக்கோ. நான் 3 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் வீட்டை மீட்டுக்கிறேன். ஸோ இதுதான் அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைம் இருக்கும், எக்ஸ்பிரி டேட் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ அந்த வீட்டோட வேல்யூ வந்து ஒரு 30 லட்ச ரூபா, சரிங்களா? 30 லட்சமும் கொடுத்து அவர் லீஸ்க்கு வந்து எடுப்பாரா, இல்ல ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டுவாரா? மினிமம் அமௌண்ட். ஸோ அப்போ மார்ஜின் மட்டும் தான் பே பண்ணுவார். கரெக்டா? சரி, மார்ஜின் பே பண்ணுவார். வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கும்? அந்த நேரத்துல என்ன நடந்தாலும், லாஸா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு அவர் தான் பொறுப்பு. இப்போ ஒரு கடை எடுக்கிறாரு, அந்த கடைக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ அந்த லீஸ் கொடுத்த பர்சன் வந்துட்டு எடுத்துக்க முடியாது. அந்த யார் எடுத்தாரோ அவர் தான் அதுக்கு, ப்ராஃபிட் வந்தாலும் அவர் தான் பொறுப்பு, லாஸ் வந்தாலும் அவர் தான் பொறுப்பு. நம்மள்ட்ட வந்து இல்ல உங்க கடையை எடுத்தா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு அந்த காசு திருப்பி கொடுக்கலாம் கேட்க முடியாது எக்ஸ்ட்ராவா. கரெக்டா? புரியுதா? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரி டேட். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் அப்படின்றது எவ்ரி லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே என்னன்னா எக்ஸ்பிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மார்ஜின் அப்படின்றது என்னன்னா அது எவ்வளவு இருக்கும்னா ஒரு கம்பெனியை பொறுத்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீல்ல ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அதோட வேல்யூ 2000 அப்படின்னா அது கொடுத்து நீங்க வாங்கிடலாம். ஓகேவா? இப்போ ஐடிசியில் எடுக்கிறீங்கன்னா 173 178 அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஐடிசி ஷேர் வாங்கணும்னா 173 கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா?
ஆனா ஃபியூச்சர்ல ஒரு கான்ட்ராக்ட் நீங்க எடுக்கணும்னா அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு இருக்கும்னா 3 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் இருக்கும் மினிமம். அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ ஒர்த்து, ஓகேவா? நெட் ஒர்த் வந்து ஒரு கான்ட்ராக்டோட நெட் ஒர்த் வந்து 3 lakh to 10 lakh இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம எவ்வளவு கட்டணும்? ஒரு கம்பெனி, இப்போ நான் சொல்ற மாதிரி வீடு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 20 லட்ச ரூபா வீடுனா நான் 2 லட்ச ரூபா தான் கட்டுவேன், கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஒர்த்து வந்து 3 லட்ச ரூபா, ஒரு கான்ட்ராக்டோட ஒர்த்து 3 லட்ச ரூபானா நான் 3 லட்சம் கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு மாசமும் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, பை பண்ணி செல் பண்றோம் ஆனா நோ லிமிட், செல் பண்ணி பை பண்ணா இன்ட்ராடே, அன்னைக்கே ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கே க்ளோஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல இந்த 2 விஷயமும் இருக்கும். ஆனா மந்தோட எண்டுக்குள்ள என்ன நடக்குமோ அது நடக்கும். இப்போ மார்க்கெட்டை பை பண்றீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா அந்த மாசம் முடிவு கண்டிப்பா எடுத்துதான் ஆகும். செல் பண்றீங்களோ பை பண்றீங்களோ அந்த மாசத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும், அடுத்த மாசத்துக்கு வேற கான்ட்ராக்ட், புரியுதுங்களா? ஸோ அப்ப என்னன்னா நான் ஒரு மாசம் அக்ரிமெண்ட் தான் வச்சிருக்கேன் உங்க கம்பெனியோட. அப்போ எனக்கு வந்து ஃபுல் கேஷ் நான் எப்படி கொடுக்க முடியும்? 3 லட்ச ரூபா நீங்க கேக்குறீங்கன்னா அதோட வேல்யூவே 3 லட்ச ரூபா. அப்ப நான் எதுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்கணும்? அப்போ மினிமம் காசு கொடுத்தா போதும், ஓகேவா? அந்த மினிமம் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த லாட் சைஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லாட் சைஸை கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? என்ன வெப்சைட் போலாம்? ஓகேவா? சரி, இப்போ ஐடிசி எடுத்திருக்கோம். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம எப்படி இது வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? எவ்வளோ இருக்குன்றது, ஓகேவா? என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டோட லாட்டு இன்ட்டு அதுக்கு மேல கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ இதோட ஆவரேஜ் இருக்கும் 204, ஓகே, 3200 லாட் சைஸ் இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ 204. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளோ வருது? 6,52,000. இதுதான் இதோட வேல்யூ. ஐடிசியோட ஒரு ஃபியூச்சர் ஸ்டாக்கோட வேல்யூ. நீங்க இன்வெஸ்ட் பண்றதால எவ்வளவு பண்ணணும்? மினிமம் 6 லட்ச ரூபா தேவைப்படும், ஓகேவா? இப்போ இது இதோட வேல்யூ. அப்ப நம்ம மார்ஜின் மட்டும் தானே பே பண்ணணும், ஃபுல் கேஷ் பே பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை, கரெக்டா? ஸோ அப்போ இன்ட்டு 20% எவ்வளோ? 1,30,000 இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம்? ஐடிசில ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்றோம்? மினிமம் மார்ஜின் நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 6.8 lakh வேல்யூ. நமக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சுன்னா 1.3 lakh மார்ஜின் அமௌண்ட், ஓகேவா? ஸோ இது இருந்தாலே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் வச்சுக்கலாம்னா பொசிஷன் அந்த மாசம் முடிவதற்குள்ள உங்களோட டார்கெட் ரீச் பண்ணியே ஆகும், இல்லைன்னா ப்ராஃபிட் கிடைக்காது. இது யாருக்கா டவுட் இருக்கா? ஃபியூச்சர்ஸ்ல ஆமா சார், ஆமா. ஃபியூச்சர்ஸ் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கலாம் சார். சாரி, அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கலாம். லாஸ்ட் டேட் அந்த டே, லாஸ்ட் தேர்ஸ்டே லாஸ்ட். அதுக்கு முன்னாடி நீங்க எப்போ வேணாலும் முடிச்சுக்கலாம்.
வாங்கி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல கொடுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டைம் லிமிட்டே கிடையாது அதுக்கெல்லாம். ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். மார்ஜின் கொடுக்குறப்போ லாஸ் வந்துச்சுன்னா பேமெண்ட் முடிஞ்சிட்டு வெறும் மார்ஜின் தான் நமக்கு லாஸ் ஆகும் இல்லைங்களா? வெறும் நமக்கு அந்த மார்ஜின் அமௌண்ட் தான் நமக்கு லாஸ் ஆகும் இல்லையா? ஆமா சார், ஆமா. லாஸ் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ லாட் சைஸ் எவ்வளவு பார்த்தோம்? 3200 பார்த்தோமா? மார்க்கெட் 3000 ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆகும். சரிங்களா? மார்க்கெட் வந்து அப்ல போனா கரெக்டா பை பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்க்கு 3200 கிடைக்கும். இல்ல அந்த மார்ஜின் பே பண்ணது நமக்கு திருப்பி வருமா? இல்ல சேஃப்டிக்கு தான் நம்ம பண்றோம், நம்ம ட்ரேட் பண்ணாக்க அது மார்ஜின் போயிடுமோன்னு இருக்கிறாங்க. அந்த மார்ஜின் அதான் சார், அந்த எண்ட் ஆஃப் த டே முடியும் போது இப்போ நீங்க 10 பாயிண்ட் லாஸ் பண்ணிருந்தீங்கன்னா 32,000 ரூபாய் போக மிச்ச காசு கிடைச்சிடும். புரியுதுங்களா? எவ்வளவு லாஸ் பண்ணமோ அந்த லாஸ் போக மிச்ச அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எவ்வளவு ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட்டோட அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகேவா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, ஸோ ஆப்ஷன்ஸ். சார் இதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுக்கு brokerage எவ்வளவு எடுப்பாங்க? அந்த ஓவரால் வேல்யூக்கு 0.01 இருக்கும். வரைக்கும் எடுக்கலாம். 0.01 எடுப்பாங்க. சொல்லுங்க. எக்ஸ்பைரி டேட் வந்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் அப்படியா? லாஸ்ட் தேர்ஸ்டே. சார் இது அப்புறம் பிராக்டிகலா சொல்லி கொடுப்பீங்களா இல்ல எப்படி? நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவீங்களே, என்ட்ரி வரும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, பிராக்டிகல் செக்ஷன்ல சொல்லுவாங்க. ஓகே 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 சார். நம்ம இதுல டீடைலா தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல. ஆக்சுவலா நம்ம brokerage அக்கௌண்ட்லயே வந்துடும் டீடைல்ஸ். இது எப்படி வருதுன்னு கால்குலேட் பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் காமிச்சேன். ஓகே சார், கிளியர் தானே? மத்தவங்க வேற எந்த டவுட் இருக்கா? சரி, ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் செயின் காட்டுறேன். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சார்ட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆகும். இப்போ நீங்க பிகினர் அப்படின்றதுனால நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா சார்? மார்க்கெட் மேல போனா என்ன பண்ணுவோம்? பை கான்ட்ராக்ட் எடுப்போம். கரெக்டா? பை கான்ட்ராக்ட் எடுப்போம். மார்க்கெட் கீழே வந்தா ஓகேவா? ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேல போச்சுன்னா கால். அது பேர் என்ன? கால். ஓகேங்களா? ஒரு லோ பிரைஸ் வந்து ஹை பிரைஸ் போச்சுன்னா கால். ஸோ இதை சொல்லுவாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃபார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ. ஓகே சார். செல் அப்படின்றது என்னன்னா, சரி, மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நம்ம செல் கான்ட்ராக்ட் இருப்போம்ல. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா புட். ஓகேவா? புட்டுனா ப்ரொடக்ஷன் ஃபார்
ஃபார் செல். ஓகேவா? மார்க்கெட் மேல போச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஃபார் பை, அத கால் ஆப்ஷன். கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன். ஓகேவா? இதுல பைன்னு ஒண்ணு இருக்கு, செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? மார்க்கெட் மேல போச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செல்லிங் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. கால் பை புட் பை. மார்க்கெட் மேல போனா காலை பை பண்ணணும், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட்டை பை பண்ணணும். ஓகேவா? சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அப்படின்னா மார்க்கெட் இந்த பிரைஸ்ல இருந்து மேல போகுமா கீழே வருமான்றது. ஓகேவா? ஆப்ஷன்ன்றது மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இந்த ரேட்டுக்கு வருமா வராதான்றது. இந்த குறிப்பிட்ட பிரைஸுக்கு மார்க்கெட் வருமா வராதான்ற டிஸ்கஷன் தான் என்ன ஆப்ஷன். ஃபியூச்சர்னா ஓகேவா, மார்க்கெட் பைனா கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, மார்க்கெட் செல்லுனா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. மார்க்கெட்ல இப்போ எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு மார்க் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் என்னது ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்றது. ஓகேவா? இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கால் புட்டு அடுத்து இந்த விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். இந்த பை பண்றது அப்படிங்கிறது ஒரு ஷேரை பை பண்ணுவோமா இல்ல அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த அது கொஞ்சம் புரியல. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ சார். மார்க்கெட் வந்து 210 வரும்ன்றது டார்கெட். இப்போ மார்க்கெட் இருக்கிறது 2725 வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? 210 5 பாயிண்ட் டார்கெட். ஓகேவா? ஃபியூச்சர்ல நம்ம பண்ணணும், நமக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? 1.3 லேக். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு வந்து 1.3 லேக்லாம் போட முடியாது, அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாது என்னால. ஓகேவா? ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வந்து 1.3 லேக் மேல கூட லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆப்போசிட்ல போனா. கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு டார்கெட் தெரியும் 210. ஓகேவா? இந்த 210க்கு இந்த ப்ளூ கலர் இருக்கா, இது எல்டிபின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ். எவ்வளவு இருக்கு? 1.9 பைசே. ஓகேவா? ஸோ இதுக்கான லாட் சைஸ் எவ்வளோ? 3200. அப்போ 1.9 இன்ட்டு 3200. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 6080. ஆனா ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அந்த 6080 வச்சு நான் ப்ராஃபிட் பண்ண முடியும். என்னோட மினிமம் ரிஸ்க் இதுதான். இந்த 6000 ரூபாய்க்கு மேல 10 பைசா போகாது. ஓகே ஓகே. நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ, அதுக்கான லாட் சைஸ், இதை இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளவு அமௌண்ட்ன்றது வந்துடும். இந்த அமௌண்ட் மட்டும் தான் என்னோட ரிஸ்க். இதுக்கு போக எனக்கு 10 பைசா கூட ரிஸ்க் கிடையாது. ஆனா 1,30,000 போட்டிருக்குல்ல, மார்க்கெட் திடீர்னு ஆப்போசிட்ல அடிச்சு விட்டுருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எப்பவும் 10 போற இடத்துல 100 பாயிண்ட் போயிருச்சுன்னா 3,20,000. 10 பாயிண்ட் போனா 32,000 லாஸ். 100 பாயிண்ட் போச்சுன்னா 3,20,000 லாஸ். நம்ம பே பண்ணது எவ்வளவு? 1,30,000 தான். 80% லாஸ் ஆனா அவனே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவான், அது வேற கதை. ஓகேங்களா? ஆனா 100 பாயிண்ட் போய் மைனஸ்ல போறது கூட சான்சஸ் இருக்கு. அவனால க்ளோஸ் பண்ண முடியாம கேப் டவுன் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, புரோக்கராலேயே க்ளோஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஆகாது. ஆக்சுவலா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 1,70,000 மைனஸ்ல இருக்கும் அக்கௌண்ட். ஓகே.
ஓகேவா? ஆனா இதுல எவ்வளவு ஆப்போசிட்ல போனாலும் இந்த 6000 ரூபாய் மட்டும்தான் ரிஸ்க், வேற 10 பைசா ரிஸ்க் கிடையாது. இதுதான் ஆப்ஷன்ஸ். இப்ப மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? 200க்கு வரப்போகுது, 25ல இருக்கு, 200க்கு வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 200 ஸ்டேக் ப்ரைஸ் எவ்வளோ? 1.9. இதை நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே சார், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் அப்ப நம்ம ஆப்ஷன் போறோம்? அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸும் என்னன்னு புரியல. அதான் ஸ்டேக் ப்ரைஸ் அப்படின்றது இப்போ டக்குன்னு எடுத்தோன்னா உங்களுக்கு புதுசா பாக்குறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆப்ஷன்ன்றது என்னன்னா, நம்ம அவ்வளவு டீப்பா போகணும். எதுக்காக இது ரெடி பண்ணாங்க, இந்த விஷயத்துக்கு எதுக்காக பண்ணாங்க, ஸோ ஏன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லாம என்ன சொன்னா புரியுன்றதை மட்டும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்து பழகிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பேசும்போது ஈஸியா இருக்கும். இதுல இன்னும் டெப்தா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க நீங்க எப்படியா பார்க்காதீங்க, இதுதான் ஸ்டேக் பிரைஸ். ஓகேவா? இப்போ ஃபியூச்சர் அப்படின்னா என்னன்னா, 207ல இருக்கு மார்க்கெட் அப்படின்னா இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமானது மட்டும்தான். அந்த 207ல இருந்து மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமானது ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மார்க்கெட் வருமோ வராதான்றது ஓகேங்களா? அதை மட்டும் சொல்றேன். மார்க்கெட் மேல போனா காலு, மார்க்கெட் கீழே வந்தா புட்டு. மார்க்கெட்ல இந்த பக்கம் இருக்கிறது கால்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது புட்ஸ். ஒண்ணு இந்த பக்கம் வரணும், இல்ல இந்த பக்கம் வரணும். ஓகேவா? சரி, அடுத்த ஒரு 3 விஷயம் மட்டும் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ அந்த பிஇ வந்து நீங்க கால் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அது வந்து ஆக்சுவலா வந்து அதோடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து இறங்குது, ஆனா அந்த பிஇயோட கிராஃப் வந்து மேலே ஏறிட்டு இருக்குமா? ஆமா சார். ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ரீச்சும் ஆயிடுச்சு, ரீச் ஆயிட்டு செகண்ட் ஸ்டாக் பிரைஸ் செகண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸையும் தொட்டுடுதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த ரெண்டு கிராஃப்மே வந்து நல்லா மேல ஏறிட்டு இருக்கும். அது எவ்வளவு ஏறுதோ அவ்வளவு ப்ராஃபிட். ஆமா. ஓகே சார். இப்போ நஷ்டமாகுதுன்னு வச்சுப்போம். இப்போ அதுக்கு ஆனா அந்த ப்ரெடிக்டட் வேல்யூ ரீச் ஆகல, ஆனா வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் போயிடுச்சு. அப்ப நமக்கு வந்து நஷ்டம் ஆகும். நம்ம அந்த மேக்ஸிமம் நீங்க 6000 சொன்னீங்களா, அதுதான் நமக்கு நஷ்டமாகும்ல? அதுதான் நஷ்டமாகும். அதுக்கு மேல ஒரு பைசா. ஓகே. இப்போ இதுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு கூட நம்ம பேனிக்கா செல் பண்ண தேவையில்ல, நம்ம வச்சிருக்கலாம். நாளைக்கு கூட அது வந்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இப்போ நான் அன்னைக்கு பேங்க் நிஃப்டி விழுந்துச்சு, ஓகேங்களா? ஆமா, 10,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? கீழே வரும்ன்றது ப்ரெடிக்ஷன். 10,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். டார்கெட் டைமிங் பாத்தீங்கன்னா 10 to 15 days ஆகும்னு நினைச்சிருந்தோம். இன்வெஸ்ட் பண்ண அன்னைக்கு 4,000 லாஸ். ஓகே. அதிகபட்ச லாஸ் ஆனா எவ்வளவு ஆகும்? 10,000 லாஸ் ஆகும். விட்டுட்டோம், ஓகேவா? அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது 20,000 அந்த 10,000 ரெக்கவரி ஆகி, ஆக்சுவலா 4,000 லாஸ் ஆன 4,000 ரெக்கவரி ஆகி 20,500 ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகே. போட்டது 10,000, இன்வெஸ்ட்மெண்ட்க்கு டபுள் அமௌண்ட், ரிட்டர்ன்ஸ் மட்டும் டபுள் டைம். ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்ஷன் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்க இதே ஃபியூச்சர்ஸ்ல பண்ணாலும் ப்ராஃபிட் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஜாஸ்தி இல்ல. பர்சன்டேஜ் பார்க்கும்போது இது 200% ரிட்டர்ன்ஸ். நான் 1 லட்சம் ரூபா போட்டு பண்ண வேண்டிய ப்ராஃபிட்ட 10,000 ரூபாய் போட்டு பண்றேன். அதே மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் போடும்போது எவ்வளவு பேனிக் இருக்கும்? இங்க 4,000 ரூபாய் லாஸ் ஆனா 40,000 ரூபாய் லாஸ் காட்டியிருக்கும். எவ்வளவு பேனிக் இருந்திருக்கும்? ஓகே. இப்போ அதுவே வந்து இப்ப ரிலாக்ஸா பண்ணலாம். ரிஸ்க் அந்த காசு மட்டும்தான் அப்படின்னும் போது கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணலாம். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஜஸ்ட் அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம். எப்படி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணணும்? இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, இது காலு, இது புட்டு, இவ்வளவுதான் தெரியணும். அடுத்து எல்டிபி, ஓகேவா? இது புரியணும். மார்க்கெட் மேல போனுச்சுன்னா கால் ஆப்ஷன், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன், ஓகேவா? இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? எந்த நம்பரை செலக்ட் பண்றதுன்னு எப்படி தெரியும்? எந்த நம்பரை செலக்ட் பண்ணா ப்ராஃபிட் பண்ணலான்றது நமக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம், அதை நோட் பண்ணிக்கோ.
இந்தி மணி, அத்தி மணி, அவுட் ஆஃப் தி மணி. ஓகேவா? ஸோ 3 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? இந்தி மணினா ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும்னா எல்லோ, அட் தி மணினா மார்க்கெட் கரண்ட் இருக்க பிரைஸ், அவுட் ஆஃப் தி மணினா ஒயிட். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் இருக்கு. இந்தி மணினா இப்ப கால் சைடுக்கு இந்தி மணி எது? இந்த மேல இருக்க எல்லோ தான் வந்து கால் சைடுக்கு இந்தி மணி, புட் சைடுக்கு கீழே இருக்கிறது தான் இந்தி மணி. ஓகேவா? அவுட் ஆஃப் தி மணினா ஒயிட், கால் சைடுக்கு மேல, புட் சைடுக்கு மேல, கால் சைடுக்கு கீழே அவுட் ஆஃப் தி மணி. கரெக்டா? சரி, இப்ப நீங்க கால் பண்ண போறீங்க, கால் அதாவது மார்க்கெட் மேல போகுதுன்றது ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா இந்த எல்லோ முடிஞ்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுதான் அட் தி மணி. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க கால் பண்ண போறீங்க, இப்ப மார்க்கெட் மேல போகுதுன்றது ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா இந்த அட் தி மணியில தான் பை பண்ணணும். மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த எல்லோ முடிஞ்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் 205 இதை தான் பை பண்ணணும். கீழே வந்துச்சுன்னா 205, மேல போச்சுன்னா 275 அட் தி மணி. எல்லோ முடிஞ்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் அட் தி மணி. அந்த மணியை தான் அந்த லெவல தான் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிட்டு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு பை ஆர் செல் பை பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேவா? புரியுது? சார் ஏற்கனவே ரீச் ஆன ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் அது நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் இல்லையா, இப்போ அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை பை பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், ஆனா வேல்யூ அதிகமா இருக்கும் இல்லையா. 205 போறோம்னா இப்போ அவுட் ஆஃப் தி மணினா இப்போ நம்ம டார்கெட் 220 வச்சுப்போம். ஓகேங்களா? எக்ஸ்பிரி டேட் அன்னைக்கு 220 வந்தா டார்கெட் கிடையாது, அது தாண்டினாதான் டார்கெட் ப்ராஃபிட். ஓகே ஓகே. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் 210னா நம்ம 27 எடுத்துக்கணும். 210 வரும்போது 27 நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகே ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அட் தி மணில எடுத்தோம்னா மார்க்கெட் இந்தி மணிக்கு போறதுக்கு பக்கத்துல இருக்கு, வேல்யூவும் கம்மியா இருக்கும். அவுட் ஆஃப் தி மணில எடுத்தோம்னா மார்க்கெட் அங்க ரீச்சே ஆகாது, போடுற காசு வேஸ்டா போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா இது அவுட் ஆஃப் தி மணி, இது இந்தி மணி. இந்தி மணி கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கணும். எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணணும்? அட் தி மணியை செலக்ட் பண்ணணும். ஓகே சார். ஓகே ஓகேவா சார்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும், புரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த விஷயங்களை மட்டும் வாட்ச் பண்ணீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குங்களா? இல்ல அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குங்களா? இருக்கு. ஆப்ஷன்ல வந்து நெஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் எவ்ரி வீக் வந்து எக்ஸ்பைரி. ஓகேவா? எவ்ரி வீக் வந்து எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டிக்கும் நெஃப்டிக்கும். மற்ற எல்லா ஸ்டாக்ஸுக்கும் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆப்ஷனுக்கும் இருக்கு. ஓகே சார். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ஒரு பிளான் பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு என்னன்னா ஒரு ஐடியா, மார்க்கெட்னா என்னன்ற ஒரு ஐடியா தான் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு அவ்வளோ டெப்தா நம்ம போனா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், கால் பை, புட் பை, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சார் அதெல்லாம் அவுட் ஆஃப் போயிட்டா இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப். சார் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியுமா? அப்படியே எடுத்துக்கோங்க.
இல்ல இந்த மணி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அட் த மணி அவுட் த மணி, அந்த மூணுமே அந்த என்எஸ்சி இதுல. இந்த எல்லோ வந்து எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்தி மணி மேம். ஓகேங்களா, இதுவும் இந்தி மணி தான், இதுவும் இந்தி மணி தான். இது கால் சைடு ஓகே ஃபுட் ஓகே சைடு மணி. ஒயிட்டா இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. ஒயிட் இருக்கிறது ஓகே அவுட் ஆஃப் தி மணி. எல்லோ முடிகிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் அதுலயே கலர் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஓகே மார்க்கெட் மூவ் ஓகே ஆகும் ஓகே இது 60 இருக்கும். சார் இன்னும் ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப இந்த 207ல வந்து நம்ம கால் பண்றோம்னு வைங்க, கால் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமா பண்ணலாம் சார். ஸோ இது எப்போ 210க்கு வரும் சார்? இந்த இங்க ஏதாவது லாட் குவான்டிட்டி, அந்த பிஐடி குவான்டிட்டி வந்து 0 ஆச்சுன்னா 210க்கு வந்துருமா? மார்க்கெட் மூவ் ஆயிருச்சுன்னா 210க்கு வந்துரும் சார். ஸோ இது 210, 212, 215 அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? மார்க்கெட் ஏற ஏற இந்த எல்லோ வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் மார்க்கெட் இந்த எல்லோ மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே சார் மார்க்கெட்னா நீங்க வந்து ஓவரால் என்எஸ்சி சென்செக்ஸ் பாயிண்ட் சொல்றீங்களா, இல்லனா அந்த ஸ்டாக்கோட ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ பிரைஸ் சொல்றீங்களா? ஸ்ட்ரைக் அது ஸ்டாக் பிரைஸ் சொல்றீங்களா? ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ் ஆகுது போது தான் இது மூவ் ஆகும். ஸ்டாக்கோட பிரைஸ் தான். ஓகே, இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ் ஆயிட்டு ஒரு 2 நாள்ல திரும்பவும் ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் மேலே ஏறிச்சு, ஒரு 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்புறமா வர வாரத்துல பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆயிடுங்களா? மாறிட்டு தான் இருக்கும். இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எவ்ரி டைம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நீங்க இதை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த பிரைஸ் கூட இருக்காது. மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா. ஓகே ஓகே, நமக்கு அது சேஞ்ச் பண்ண வரைக்கும் தெரியாது. ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே சார். லெஃப்டி போயிடுச்சா? லெஃப்டி போயிடுச்சு. ஓகே, இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சார். விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே சார், ஆஃப்டர்நூன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்க செட் பார்த்தீங்க இல்லையா, சப்ஜெக்ட் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சப்ஜெக்ட் செக் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் பேட்சும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். டவுட்ஸ் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க என்ன ஐடியான்றது புரிஞ்சிச்சு இல்லையா, நீங்க சப்ஜெக்ட் இதுதான் அப்படின்றது புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ டவுட்ஸ்லாம் கேட்க சொல்லுங்க சார். இப்போ இந்த 2 கிளாஸுமே அட்டன் பண்ணலாமா? இப்போ ரெண்டுமே அட்டன் பண்ணலாம். 2 குரூப்லயுமே நீங்க இருப்பீங்க. ஓகே ஓகே. அது ஈவினிங் தானே சார்? ஆஃப்டர்நூன் ஈவினிங் தானே இருக்கு? ஈவினிங் சார். சாரி சார், ஈவினிங் 7 to 9. ஓகே ஓகேங்களா. அது அதுமே நீங்க எடுப்பீங்களா இல்ல வேற சார் எடுப்பாங்க சார். ரூபன் அப்படின்றவங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க் யூ. ஓகேங்களா, என்னென்ன டவுட்ஸ் அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. ஸோ சார் சப்ஜெக்ட்ல வரும்போது அவங்கள்ட்ட டவுட்ஸ் கேட்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. அந்த சார் இதே தான் எடுப்பாங்களா சார்? இப்போ நீங்க எடுத்த அதே சப்ஜெக்ட் தான்? இதே சப்ஜெக்ட் தான் சார் வரும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அடுத்த செஷன்ஸ்ல மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். Bye. தேங்க்யூ எவ்ரிவன். Bye.